الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெயர்களால் ஈமானுடைய கிளைகளை பற்றி நாம் இந்த புனிதமிக்க ரமலானிலே அறிந்து வருகிறோம். அதுல வணக்க வழிபாடுகள், நம்பிக்கைகள் தவிர மனிதனுடைய நடவடிக்கைகளும் கூட ஈமானின் கிளைகள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல முக்கியமாக குறிப்பிட்டது பிறருடைய நலனை நாடுதல் அல்லது பிறருக்கு தொல்லை தராமல் இருத்தல். இந்த பிறர் என்பதில் யாரெல்லாம் வருவா, எப்படியெல்லாம் அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யலாம், எப்படியெல்லாம் அவர்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கடந்த சில நாட்களாக அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்கிறது. அதையெல்லாம் ஒழுங்கா செய்யாவிட்டால் அவங்கள்ட்ட ஈமானுடைய கிளை இல்லை. ஈமான் ஆழமா இருக்குமே ஆனால் ஒரு கணவன் என்ற முறையில அவனுக்கு என்னென்ன கடமைகளை இஸ்லாம் சுமத்தி இருக்கிறதோ அந்த கடமைகளை அவன் செஞ்சு ஆகணும். செய்யலன்னா ஈமான் ஆழமாக வேரூன்றவில்லை என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டால் அது ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய விஷயங்கள். என்ன செய்யணும்னா ரொம்ப விரிவாக விவரமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள், அதுவே ஒரு தலைப்பா சொல்ற அளவு உள்ள விஷயங்கள். சாட்டா சுருக்கமா சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொருவருமே ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டவர்கள், தங்கள் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று வரக்கூடிய ஒரு பெரிய ஹதீஸ்ல பெண்களை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், வல் மர்அத்து ஃபீ பைத்தி ஜௌஜிஹா ராயியத்துன். ஒரு பெண் அவளுடைய கணவன் வீட்டை பொறுத்தவரை அதை பராமரிக்கக்கூடியவளாக, பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முதல்ல ஒரு பெண் என்ன செய்யணும்னா, இன்னொருத்தனுடைய வீட்டுக்கு நம்ம வந்துடுறோம், கணவன்கிற உரிமையை பெற்று வந்து விடுகிறோம். வந்த பிறகு கணவனுடைய வீட்டில் அதிகப்படியான உரிமை எடுத்துக்கிறோங்கிற பேர்ல பொருளை நாசமாக்குறது, வீண் விரயம் பண்றது, நம்ம வீட்டில் எவ்வளவு சிக்கனமா இருந்தோமோ அந்த மாதிரி இல்லாம பொருளாதாரத்தை நாசப்படுத்துறதெல்லாம் பெண்கள்கிட்ட இயற்கையாகவே இருக்குது. நம்ம பார்க்கிறோம், நிறைய பொருளாதாரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப கணவனுடைய பொருளாதாரத்தை வீண் விரயம் பண்ணாம அவனுடைய சக்திக்கு தகுந்தவாறு, அவனுடைய உழைப்பிற்கு வருமானத்துக்கு தகுந்தவாறு அவர்கள் பொருளாதாரத்தை செலவு செய்யணும். இல்லைன்னா அதை பத்தியும் அல்லாஹ் மறுமையில கேட்பானாம். எப்படி ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜரா நியமிக்கப்பட்டவர் அதுல ஏதாவது முறைகேடு பண்ணா, வீண் விரயம் பண்ணா, தேவையில்லாத செலவு பண்ணுனா விசாரிக்கப்படுவாரோ, அதே மாதிரி ஒரு பெண் அவள்கிட்ட நீங்க முழு அதிகாரம், குடும்பத்தினுடைய முழு அதிகாரம் அவர்கள தான் இருக்குது. ஆண்கள் வீட்டை நிர்வகிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைந்தவர்கள் தான். பெரும்பாலான வீட்டில் உள்ள பொருள்களை வாங்குறது போறது எல்லாமே பெண்கள் கையில தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கு நீங்க பாக்குறீங்க, பெரும்பாலான பெண்கள்கிட்ட என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னு கேட்டா, அவர்கள் என்னதான் கணவன் அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்தாலும் சரி, இந்த கள்ளத்தனமாக தாய் வீட்டுக்கு சாமான்கள் அனுப்புறது, கள்ளத்தனமா அம்மா கூப்பிட்டு ஏதாவது கொடுக்கறது, இது நிறைய பேர் இருக்கு. அக்கா தங்கச்சியை கொடுக்கறது, அவன் உழைக்காம தருதலையா சுத்திட்டு இருந்தானா அண்ணன் தம்பிக்கா அவனுக்கு கூப்பிட்டு ரூபாய் கொடுத்துறது, இதெல்லாம் எங்க இருந்து செய்யறது? அதாவது புருஷனுடைய வீட்டில இருந்து அவனுக்கு தெரியாம, அவனுக்கு தெரிஞ்ச அவன் சம்மதத்தோட செய்வது வேற விஷயம், அவனுக்கு தெரியாமலேயே அவர்களுடைய தாய் வீட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய காட்சி நீங்க சர்வசாதாரணமா பார்க்கலாம். ஒரு 75% பெண்கள்கிட்ட இந்த நோய் இருக்கிறது. அதாவது வீட்டுல நம்ம சாப்பிட்டுக்கிறோம், நமக்கு வேண்டியது எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது, நியாயமாக சாப்பிடுவதற்கு எடுக்கலாம். அது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, ஹிந்து ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி என்னுடைய கணவர் ஒழுங்கா எனக்கு சஹீஹுல் புகாரியில 7161 ஹதீஸ், ஒழுங்கா செலவுக்கு தரதுல கஞ்சனா இருக்கிறார். என்னுடைய கணவர் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் போதுமான அளவுக்கு தருவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் அவருடைய காசு அவருக்கு தெரியாம எடுத்துக்கலாமா, புருஷனுடைய காசை எடுத்துக்கலாமான்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எடுத்துக்க,
ஆனா வந்து நியாயமான முறையில் எடுத்துக்க. அது எதுக்கு தான் எடுக்க அனுமதிக்கிறாங்க? ஒரு பெண்ணு வந்து கணக்காக எடுத்துக்கொள்ளலாம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளுக்காக வேண்டி சரியா கொடுக்க மாட்டேங்கிறாரா, அதுக்காக வேண்டி கணவனுடைய பொருளாதாரத்தை வந்து நியாயமான முறையில அவசியமான தேவையை கூட அவன் கொடுக்க மாட்டேங்கிறான்னா அதை எடுத்துக்கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. இதை தவிர இதுக்கு நியாயம் போடுறாங்க. இதுலயே ஊதாரித்தனம் பண்றதுக்கு இல்ல, அநியாயமா செலவு பண்றதுக்கு மகங்காரம் கேட்பான், பொருளை நாசப்படுத்தி வர்றதுக்காக வேண்டி, அதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அவசியமான உணவு, உடை, தேவையான பொருள்கள், பள்ளிக்கூடத்துக்கு தேவையான சாதனங்கள், இது மாதிரி இன்னைக்கு உலகத்துல என்ன தேவை அவசியமோ அது அவனுக்கு சக்தி இருக்கான்னு பார்த்து, அந்த கணவனுக்கு இதை கொடுக்க சக்தி இருக்குதா, இப்படிலாம் கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அவன் கடன் வாங்காம இருப்பானா, அவனுக்கு வருமானம் வருதான்னு பார்த்து இதுக்குத்தான் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. இன்னைக்கு நம்பி ஒருத்தன் வந்து என்ன செஞ்சான், அப்படி கொடுத்துட்டு போயிடறான். ஆம்பளையை பொறுத்தவரைக்கும் எப்படி நடக்கிறான்னு கேட்டா, பெரும்பாலும் வந்து குடும்பத்தோடவே இருக்கிற ஆம்பளைகள் ரொம்ப கம்மி. பெரும்பாலும் வெளியூர்ல போய் சம்பாதிப்பான், வெளியூர்ல தொழில் துறை வச்சிருப்பான், 3 மாசத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா வருவான். சம்பளத்துக்கு இருந்தானா 1 வருஷத்துக்கு ஒருக்கா வருவான். வெளிநாட்டுக்கு போனா 3 வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வருவான். இவ்வளவு காலகட்டமும் முழு நம்பிக்கையோட ஒப்படைக்கிறான். முழு நம்பிக்கையோட வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்தையும் பராமரிக்கிற பொறுப்பு ஒப்படைக்கிறான்னு சொன்னா எவ்வளவு விசுவாசமா நடக்கணும். இப்ப நமக்காக வேண்டி சேர்ந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லி விசுவாசமா நடக்கணும். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்குன்னு கேட்டா, கணவனுக்கு தெரியாமலேயே அவங்க வீட்டு பொருள் எடுத்து அவங்க வகைராக்களுக்கு வீணான முறையில, கள்ளத்தனமான முறையில கொடுக்கறாங்க பாருங்க. இதெல்லாம் பிராடு, திருட்டு, மோசடி, இந்த குற்றங்களுக்கு என்ன இருக்குதோ புருஷனுடைய இது நல்லா விட போறதில்லை. புருஷனுடைய இதுல உனக்கு என்ன அனுமதி இருக்குதோ அதைத்தான் எடுக்கணுமே தவிர அதுக்கு மேல எடுத்து அவனை ஓட்டாண்டி ஆக்கிடுறாங்க. 10, 3, 5 வருஷம் சவுதியில இருந்துட்டு வர்றான், என்னன்னு ஒண்ணும் இல்லைங்கிறான். 5 வருஷம் அனுப்பிக்கிட்டு இருக்கான், மாசம் மாசம் 5000, 6000 அனுப்புறான். அது அப்படியே வந்து தானும் சாப்பிட்டு விட்டு மீதி எல்லாம் அம்மா வீட்டுக்கு, பாப்பா வீட்டுக்கு நான் கொடுத்து முடிச்சு விட்டு கடைசியில கேட்டா வந்து ஏதாவது தொழில் செய்யலாம், இதோட செட்டில் ஆயிரும் வந்து கேட்டான்னா ஒண்ணும் இல்லைங்கிற ஒரு பொம்பளை. அவர் பொம்பளை வந்து சிக்கனம் பண்ணி செய்யணுமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து வீண் பொருளாதாரத்தை நாச களவாங்கிற திருடுற ஒரு புத்தி நிறைய பேர்கிட்ட இருக்கிறது. அது பாவம். உங்களுக்கு எது வரைக்கும் அனுமதி, உங்களுக்கு உங்க பிள்ளை குட்டிகளுக்கு நியாயமா எடுத்துக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறது. இது போக திருடுவது மட்டும் பெண்கள் செய்யற தப்பு இல்ல, அவங்க உழைக்கிறது இல்ல பாருங்க. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் அவங்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டு டபுள் வேலை சுமத்தி வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலும் பெண்களுடைய உழைப்புல யாரும் வாழ்வதில்லை. அவர்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம அவர்களுக்கு சேர்த்து ஆம்பளை தான் உழைக்கிறான். இந்த பொருளாதாரத்தை நாசப்படுத்துறதுல பெண்கள் முக்கியத்துவப்படுத்துறாங்க. எப்படி நாசப்படுத்துறாங்க? அரைப்படி அரிசிக்கு 1.5 அரிசி போட்டு ஆக்க மாட்டாங்க, அதுல எல்லாம் கரெக்டா இருப்பாங்க. அதுல எல்லாம் வீணாக்குறது தற்செயலா வீணானதான் உண்டு. அந்த நாசம் இல்ல. ஒரு கல்யாணம் வரட்டுமே, ஒரு சுண்ணத்து வரட்டுமே, இதுல ஆடம்பரத்துக்கு பூரா யார் காரணம்னு விசாரிச்சு பாருங்க, பொம்பளையா தான் இருப்பான். இந்த ஊரை வளைச்சு பண்டை போடணும் இந்த பிடிவாதம் பண்ணி எளவு வீட்டுக்கும் கல்யாண வீட்டுக்கு வித்தியாசம் வேணாமா, இப்படி எல்லாம் வாதம் பண்றது யாருன்னு கேட்டா பொம்பளையா தான் இருக்கிறான். ஒரு சுண்ணத்து கல்யாணங்கிறதுக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நாசப்படுத்துறது யாருன்னு கேளுங்க காரணத்தை. இவன் எவ்வளவு சொல்லி பார்ப்பான், அதெல்லாம் இல்ல நம்ம செய்யணுமா இல்லையா இப்படின்னு சொல்லி இந்த சுண்ணத்து கல்யாணத்துக்கு பொருளை வீணாக்குறது, பேர் வைக்கிறத பங்கன் ஆக்குறது, கல்யாணத்துக்கு பெரிய ஆடம்பரமான முறையில வீண் விரயம் பண்ணி செலவு பண்றது, இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சம்பாதிக்கிறவனுக்கு தான் தெரியும். அது நம்ம சமுதாயம் சம்பாதிக்கிறதுக்கு பாருங்க சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு கஷ்டம். உலகத்துல வந்து கள்ள நோட்டு அடிச்சு நம்ம சம்பாதிக்கல, கஞ்சாவை உற்பத்தி பண்ணி சம்பாதிக்கல, நிறைய ஹலால் ஹராம் பாக்குறோம். இளமையெல்லாம் நாசமாக்கி வெளிநாட்டுல உழுவுறவைகள்லாம் நம்ம தலையில மண்டை வெடிக்குது. அந்த மாதிரியான பாலைவனத்தில் போய் கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு மாசம் அந்த வெயில்ல கடந்தான்னு சொன்னா 3000 ரூபாய் கொடுப்பாங்க. அவன் 300 ரூபாய் கொடுப்பான். நம்ம நாட்டுக்கு 3000 ரூபாய் போயிடுது. அந்த நாட்டில் அவன் கொடுக்கறது அற்பமான 300 ரூபாய் காசு, இல்லன்னா 400 ரூபாய் கொடுப்பான். ரியாலுக்கு 10 ரூபாய் இருக்கிறதுனால 3000 ரூபாய் 4000 ரூபாய் அனுப்பிடுறான். அதுக்கு ஒட்டகம் வைக்கிறான். அங்க போய் கவர்னர் வேலை யாரும் பார்க்கறது கிடையாது, டெக்னீஷியனாவும் நம்மால் போறது கிடையாது. படிச்சா தானே மற்றவங்க எல்லாம் போய் அரபு நாட்டு நம்ம முஸ்லீம் நாட்டிலையும் போய்கிட்டு இவன் வந்து அடிமையா தான் இருக்கிறான். இவங்க மற்றவங்க என்ன செய்யறாங்க, இங்கேயும் சீட்ல உட்கார்ந்து அதிகாரம் பண்றாங்க மற்ற சமுதாயம். அரபு நாடு முஸ்லீம் நாட்டிலையும் சீட்ல உட்கார்ந்து அதிகாரம் ஆர்டர் பண்றது யாருன்னு கேட்டா படிச்சவன தான் உட்கார வைப்பான். அவன் டெக்னீஷியனா இருப்பான், லேபரா போவாங்க, எடுபடி வேலைக்கு தான் போவாங்களே தவிர அந்த ஹோட்டல்ல போய் மேனேஜரா உட்கார்ந்துருப்பான். அவன் இவர் தட்டு கழுவுவார். யாரு நம்மால் முஸ்லீம் நாட்டில இருந்து குத்துலாம். ஏன் நீ படிக்கிறது இல்ல, ஒரு எதையாவது ஒரு துறையை தெரிஞ்சுக்கணும், ஒரு தொழில்நுட்ப வல்லுநரா நீ போனேன்னு சொன்னா அங்கேயாச்சும் ஒரு 50,000 60,000 சம்பளம் வாங்கலாம், வாங்கிட்டு இருக்கிறாங்க.
மற்றவர்கள் எல்லாம் வாங்குறது ஒப்பிட்டீங்கன்னா இவனுக்கு 3000 4000 தான் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது, மற்றவன் 1 லட்சம் ரூபாய் வாங்குறான், 50,000 ரூபாய் வாங்குறான். அப்ப அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு அரபி வீட்டு பிள்ளைகளுக்கு மலஜலங்களை கழிச்சா கழுவி விடுற வேலை, அவங்க வீட்டை கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, ஒட்டகம் வைக்கிற வேலை, பேரிச்ச மரத்துல ஏறி அந்த பேரிச்ச மரத்தை பறிச்சு போடுற வேலை, ரோடு போடுற வேலை, டேபிள் துடைக்கிற வேலை, இதுகளைத்தான் 90% பேர் அல்லது ஏதாவது கம்பெனிகள்ல லேபரா இருப்பாங்க, தொழில் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இவ்வளவுக்கு போய் அந்த அந்நிய நாட்டில் போய் உரிமையும் கிடையாது. நம்ம நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஜாலியா கலந்துக்கிறோம், கூடுறோம், பேசுறோம், என்னமோ பண்றோம். தாய் துறக்கல் அங்கெல்லாம் 3 வருஷ காலத்துக்கு இப்படி ஜெயில போட்ட மாதிரி தான், எந்த உரிமையும் கிடையாது. நீங்க எல்லாம் 2ஆம் தர குடிமக்கள் தான். எந்த அரபு நாடுகள்ல போனாலும் சரி, நீங்க வேற எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, உங்களுக்கெல்லாம் சங்க நடத்தவோ கூட்டம் நடத்தவோ எதுக்குமே அனுமதி கிடையாது. அடிமை வாழ்க்கை தான். இவ்வளவு நிக்கும் போது அப்படி வைத்த எரியும். பாத்தீங்கன்னு சொன்னா இது நம்ம நின்றுட்டு இருப்போம் 1.5 மணி நேரமா. ஒரு அரபியரும் அம்பாட்டுக்குள்ள இருந்து ஓடிப்பிடுவான். அவன் அவனுக்கு எங்கேயுமே முதலிடம். உங்களுக்கு எல்லாம் என்ன 7வது இடம் தான். உங்களை எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டானுவோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு கேவலப்பட்ட ஒரு நாட்டில் போய்கிட்டு நம்மளை கேவலமா நடத்துறதெல்லாம் சகிச்சு கொண்டு ஒரு மாசம் நாயா பையா உழைச்சி அனுப்புற 3000 ரூபாய் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு பந்தல் போடுறது காலி பண்ணி விட்டுருவாங்க. ஒரு மாலைக்கு 5000 ரூபாய் செலவச்சு காலி பண்ணி விட்டுருவாங்க. மாலை போடுறது மாலை போடணும்ல, அது இப்படி போடாம இருக்கிறது. இந்த மாதிரி வரையம்ங்க. இதெல்லாம் இந்த காசு எப்படி வருது? இந்த ஒரு மாலைக்கு பின்னாடி ஒரு மாத உழைப்பிற்குன்னு விளங்க வேணாமா? நீ ஒரு மாலை நாசமா 1/2 மணி நேரத்தில் வாடி போகக்கூடிய ஒரு மாலைக்காக வேண்டி உன்னுடைய மகனோ, உன்னுடைய அப்பனோ, உன்னுடைய அண்ணனோ, உன்னுடைய தம்பியோ வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறான்னு விளங்க வேணாமா? அப்ப இந்த பெண்கள்கிட்ட இந்த பொருளாதாரத்தை திருடுற புத்தியும் ஜாஸ்தியா இருக்கிறது. இந்த மாதிரி வீண் பண்றது, நாசப்படுத்துறது. ஏன் சேர்த்து வை, எதிர்காலத்தில் புள்ள குட்டிகளுக்கு உதவுற மாதிரி ஏதாவது செஞ்சு வை, நகை நட்டை வாங்கி போட்டு வை, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. இருக்கிற வருமானத்தை எல்லாம் பிள்ளைங்க நகை நட்டா இருந்தா நாளைக்கு சொத்து மாதிரி அது ஒரு இடத்த வாங்கி போடு, புறம்போக்கில் ஒரு இடத்த வாங்கி போடு, இதெல்லாம் உதவக்கூடியது. அதெல்லாம் இந்த சமுதாயம் செய்யற மாதிரி இல்லை. நீங்க போய் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஜில்லாவுல மற்ற பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு இந்த ஆடம்பரத்தை செய்யறத வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சொத்தை வாங்கிடலாம். 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் குறையாம ஒரு கல்யாணம் நாசமாக்குறாங்க. எல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு. இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஆள் யாருன்னு கேட்ட பொம்பளைங்க. நம்ம அந்த பகுதிகளில் ஊடுருவி அவங்கள்ட்ட விசாரிச்சு எடுத்த தகவல் தான், விட்டு அடிக்கலாம் இல்ல. எல்லாம் நொந்து போய் சொல்லுவாங்க, கேட்க மாட்டேங்கிற உழவு சொல்லி பார்த்துட்டேன், அம்மா கேட்க மாட்டேங்குது, அக்கா கேட்கல, தங்கச்சி கேட்கல, இதெல்லாம் பண்ணத்தான் செய்யணுமா, இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்குமா கல்யாணம் இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கட்டம் பாத்தி அது நம்மளுக்கு மொட்டடிக்கிறாங்களே, அதுக்கு யாரு காரணம்? பொம்பளை தான் காரணமா இருக்கும். மார்க்கத்துல இல்ல, மூத்தா போய் அதே கஷ்டத்துல இருக்கிறோம். அந்த கஷ்டத்துல ஆட்டாரு மாட்டாருன்னு சொல்றது யாரா இருக்குன்னு நீங்க பாருங்களேன், பொம்பளை தான் சொல்லுவாங்க. ஆம்பளை சொல்லவே மாட்டான். ஒரு வீட்டுல மௌத்து இருக்குது, மூத்து விழுந்துருச்சுன்னா நம்ம போய் சோறாக்கி கொடுக்கணும். மார்க்க சட்டம். இறந்து போன வீட்டுக்கு அவங்க 3 நாளைக்கு அவங்க உணவு சமைக்க கூடாது. நம்ம தான் பார்க்க போறவங்க தான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்லுது. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது? மண்டையை போட்ட உடனே பொம்பளை எல்லாம் வந்துருவாங்க. பக்கத்தில் உள்ளாள் ஆடுவாங்களே ஒன்னும், அரிசி போட்டு வரலையா ஒன்னும், இப்படின்னு சொல்லி பாருங்க. இது எல்லாம் நம்ம நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா 95% இதுக்கு கீ கொடுக்கிற பொம்பளை தான் இருக்கும். 95% ஒண்ணு ஆம்பளை தான் விரும்ப மாட்டான். இது இந்த நேரத்தில் இப்படி செய்யறாங்கன்னு இருக்கு. அதெல்லாம் நினைச்சா பாக்குறது இல்ல. சாவு வீட்டுல அந்த கௌரவத்தை விடக்கூடாது. இளவு கூட போனாலும் நினைச்ச கூடாது. இந்த வரட்டு கௌரவத்துக்கு நாசப்படுத்துறதுக்கு பாருங்க, இந்த சுபாவத்தை பெண்கள் மாத்தி ஆகணும். வரட்டு கௌரவம் எல்லாமே வரட்டு கௌரவம் தான். அவங்களை திங்கிறது எல்லாம் பெரிய இது பண்ண மாட்டாங்க. வரட்டு கௌரவத்துக்காக வேண்டியே செலவழித்து வைக்கிறது. அந்த வீட்டுக்கு வந்துச்சு எனக்கு இருக்கணும்ல, அவன் வாங்கிட்டான்ல பிரிச்சு, எனக்கு இல்லாம எப்படி இருக்கிறது? ஏன் வரட்டு கௌரவங்கிறது? அவள்கிட்ட இருக்கிற அவ கொடுத்தனா உன்ட்ட உள்ள நீ உடுத்திட்டு போ, அது எனக்கு வேணுங்கிறது. அவ வசதி உள்ளவன் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 10,000 ரூபாய்க்கு பட்டு போட வாங்கி கொடுப்பான். ஏழை வீட்டுக்கு மனைவியா இருக்கணும்னு சிவா எனக்கு அது வாங்கி தெரியா இல்லையா? அப்ப லஞ்சம் வாங்குவான், களை வாங்குவான், மொபைல் தினமும் திருடிட்டு வருவான். இப்ப பண்ற வேலையினால பெரும்பாலான ஊழல் லஞ்சத்துக்கெல்லாம் காரணம் இவருடைய நச்சரிப்பு தான். பெண்கள் பண்ற நச்சரிப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டா, நல்லா நடக்க நினைக்கிறவனையும் வீட்டுல நுழைஞ்ச உடனே ஒரு மரத்தை ஒரு மாதிரியா வச்ச உடனே இவனுக்கு ஆயிரும். இப்படி இருக்கிறாங்களே பட்டுப்புடை நான் எங்க வாங்குவேன்? 2000 ரூபாய் சம்பளத்துல நான் எங்க பட்டுப்புடைக்கு போவேன்? நடக்கல இல்லையா? அப்ப என்ன செய்யறான்? திருடுறான், லஞ்சம் வாங்குறான், நிறைய பாவங்கள் செய்யறான். என்ன வீட்டுல நிம்மதியா இருக்கணும்ல, வீட்டுல போய் மூஞ்ச ஒத்துக்கி வச்சா சரியா வராது. வீட்டுல நிம்மதியா இருக்கிறதுக்காக வேண்டி நிறைய பொருளாதார குற்றங்கள் செய்யறதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு என்று கேட்டால் இந்த ஆம்பளை இந்த பொம்பளையை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அவளுக்காக வேண்டி எந்த அளவுக்கு செய்யறான்னு கேட்டா, இந்த டாலர்லாம் இருக்கு பாருங்க, அமெரிக்க டாலர், இந்த டாலர்லாம் நல்லா கடத்திக்கிட்டு வந்தா நல்ல காசு கிடைக்கும். என்ன பண்றாங்க என்று கேட்டா, அந்த கேப்சூல் இருக்குல்ல, தீப் மாத்திரை தெரியுமா? அதுல உள்ள அந்த தீப் மாத்திரை வெறும் கூடு விற்கும், வெறுமனே அந்த மாத்திரை இல்லாம
அதை வந்து மூடி இருக்கும்லங்க, ரெண்டா பிரிச்சா இருக்கும்லங்க, அது மாதிரி ஒரு 1000 வாங்கி ஒவ்வொரு டாலரையும் $1000 $1000 அப்படி சுருட்டி உள்ள வச்சு அதை என்ன செய்யறான்னு கேட்டா, சில பேர் முழுங்குறான், சில பேர் பின்னாடி சொருவிக்கிறான், பின்பக்கமா. விளையாட்டுன்னு சொல்லல, அப்படி சிலோன்ல இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ஏத்திக்கிட்டு இங்க வந்து இறங்குறான். அதுல செத்து போயிடறான் எத்தனை பேர், அந்த அது மாதிரி செத்து போயிருக்கிறாங்க. அதுல மாத்தி அவனை எக்ஸ்ரே எடுத்து எதுக்கு இவ்வளவு செய்யறான், என்னென்ன மாதிரிலாம் சம்பாதிக்கிறான்னு பாருங்க. சம்பாதிக்கிறதுல வந்து தன்னை அழிச்சுக்கிட்டுலாம் சம்பாதிக்கிறான். அதே மாதிரி வந்து தங்கம், போக்குவரத்து இதெல்லாம் கூட உள்ள போட்டு முழுங்கிட்டு வர்றவன் இருக்கிறான். பின்னாடி போய் ஆபரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். விளையாட்டுக்கு சொல்லல, இந்த மாதிரி எல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு எதுக்கா வேண்டி போதுங்க, இருக்கிறது போதுங்க ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு, ஒவ்வொரு ஆம்பளையும் சரியா வந்துருவோம். மனைவியா இருக்கிற வந்து நமக்கு அல்ல ஹலாலா என்ன தர்றான்னு அது போதும், அதுல நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்லிவிட்டால் 90% குற்றங்கள், பொருளாதார குற்றங்கள் நாட்டில் நடக்காது. அதெல்லாம் பர்ஃபெக்டா உலகம் கரெக்டா போயிடும். இந்த வீண் சம்பத்துக்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி நாசக்கேடுபடுத்துற வேலைகளையும் செய்யறோம். இதுக்கெல்லாம் அல்லாஹ் விசாரிப்பான். இதுக்கெல்லாம் என்ன செய்வான் அல்லாஹ்? இதெல்லாம் விசாரிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க. பெண்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க உடலாலையும் பலவீனமான ஆளா இருக்கிறீங்க, சிந்திக்கிற திறன்லையும் குறைவா தான் இருக்கிறீங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு கேட்டா, பெரிய பயங்கரமான மூளை உள்ள ஒருத்தனை கூட ஒரு பெருட்டு பற்றி விட்டுறீங்கல்ல, அவனை கூட விட்டு என்ன செய்றீங்க, கண்ணுல விரல விட்டு ஆட்டுற மாதிரி அவனே பறிச்சு விட்டுறது. நான் சொல்றது சரின்னு சொல்லி அவனை ஏத்துக்கிற வைக்கிற அளவுக்கு செஞ்சு போடுறீங்களே, சாகசம் பண்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி காலமெல்லாம் தந்துட்டு ஒரு நாளைக்கு தரலன்னா என்ன தந்தேன்னு கேக்குறீங்க, இதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால பெண்கள் வந்து இந்த கணவன் மீது சுமையை ஏற்றி வைக்கக்கூடியவளா இருக்கக்கூடாது. அவனுக்கு என்ன வருமானம் அல்லாஹ் தருகிறானோ அதை கொண்டு, ஹலாலான வருமானம், அதை கொண்டு வாழ்க்கை நடத்துறதுங்கிற இந்த ஒரு பெரிய கடமையை பெண்கள் செய்ய தவறுறாங்க. எல்லா சமுதாயத்திலையும், முஸ்லிம்கள்ல மட்டும் இல்ல, எல்லா சமுதாயத்திலையும் பெண்கள் வந்து இந்த கணவனை வந்து அப்படி நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரியாக கஷ்டப்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் இல்லாது, செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் கணவனுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி, கணவனுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோம்புங்கிற ஒரு வணக்கம், நோம்புங்கிற ஒரு இபாதத், அதுல பெரிய நன்மை இருக்குது. சுன்னத்தான நோன்பு வைக்கிறதா இருந்தா கணவன் கேட்டு வைக்கணுங்கிறாங்க. கணவன் மனைவியா இருக்கிறவ ரமலான் நோன்பு கேட்க தேவையில்லை, அது கடமை, கண்டிப்பா வச்சாகணும். ரமலான் இல்லாத நாட்களில் நோன்பு வைக்கிறதா இருந்தா கணவன் கேட்டு நோன்பு வைங்க. ஏன் அப்படி சொல்லப்படுது? அப்ப கணவன்கிறவன் ஒரு ஆம்பளை பல மாதிரி அங்க போயிட்டு வருவான், பலவிதமான உணர்வோட வருவான். நீ நோன்பு வச்சிருக்கன்னு சொன்னா அவன் தப்பான வரைக்கும் போயிருவான். நோன்பு வச்சிருக்கன்னு சொன்னால் அவனுக்கு இல்லறம் நடத்த முடியாது. அந்த மாதிரிலாம் ஒரு உலகம், கெட்டு போற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியே போனா எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. அப்படியான ஒரு நேரத்தில் வந்து அதுக்கு தான் தடைச்சுக்கிறாங்க. நீ நோன்பு வச்சேன்னு சொன்னா தாம்பத்தியம் நடத்த இயலாது, அவன் எந்த மாதிரி வருவான்னு சொல்ல இயலாது. இது எல்லாம் இப்படி எல்லாம் நடக்க சொல்றக்கூடிய நேரத்தில் முகத்தை வலுவந்து வச்சுக்கிறது, தூக்கி வச்சுக்கிறது, இந்த அற்பமான காரியங்களுக்கெல்லாம் சண்டை, அதெல்லாம் பெரிய குற்றம் வழங்கலையா? நோன்பு வைக்கிறதுக்கு மார்க்கம் தடுக்கிறது எதுக்காக தடுக்குது? அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். மனைவி என்பவள் வந்து கணவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் மார்க்கம் வந்து கட்டளை போடுது. அதனால பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவனுக்கு நீங்கள் செய்யற முக்கியமான கடமை என்ன தெரியுமா? நீங்கள் கணவன் வீட்டுல வந்து கணவன் விரும்பாதவர்களை அனுமதிக்க கூடாதுங்கிறாங்க. நீங்க சரியான ஆளா இருந்துன்னு சொன்னா, இந்த பாரு அடிக்கடி உங்க தங்கச்சி வந்து கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா வரவிட கூடாது. ஏன்னா வீடு அவங்களோட, வீட்டுக்கு சொந்தக்கார அவன், உங்களுக்கு ஒரு உரிமை, மனைவிங்கிற உரிமை தரப்பட்டிருக்கிறது. உன் தங்கச்சி வர, உங்க அக்கா வர, உங்க அம்மா சும்மா அடிக்கடி வந்து அள்ளிக்கிட்டு போற மாதிரி தெரியுது, வரக்கூடாதுன்னா விடக்கூடாது. வராதம்மா, நீ வராத, வரக்கூடாது, என் கணவருக்கு பிடிக்கல, அவர் வீடு அது. ஏன்னா அந்த வீட்டுல வந்து நமக்கு என்ன உரிமைன்னு வழங்கிக்கிறணும். கணவர்களை பொறுத்த வரைக்கும் உரிமையெல்லாம் தாண்டிதான் செய்யறாங்க. சோறு கொடுக்கறதா மார்க்கத்தின் கடமை. சோறு மட்டுமா ஒருத்தன் கொடுக்குறான்? சோறு மட்டுமா கொடுக்குறான்? இருக்கிறதெல்லாம் சம்பாதிச்சு கழுத்துலையும் காதலையும் மூக்களையும் போட்டு அது பாட்டுக்கு பறக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் அவளுக்கு தான் சொந்தமா சேர்ந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் தாண்டி கொடுக்குறான். ஆனா இவர்கள் வந்து அந்த விசுவாசம் காட்டுவதில்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நொந்து போய் சொல்றாங்க, ஏன் அப்படி விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்க, ஏன் ஒரு நன்றி கெட்ட தனம் ஜாஸ்தி அவங்கள்ட்ட இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது வந்து பெண்கள் செய்யற ரொம்ப விரிவா சொல்ல வேண்டிய நிறைய ஒண்ணு என்ன செய்யணும் அதெல்லாம் சொன்னா அது தலைப்பா போயிடும். ஈமானுடைய கிளைகள்ல கணவனுக்கு கடமைகள் இருக்கிற மாதிரி கணவன் மீது மனைவிக்கு உள்ள கடமை என்னன்னு கேட்டா அவ சிரமப்படுத்தக்கூடாது.
அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அவனுடைய பொருளாதார கற்புல எப்படி துரோகம் செய்யாம இருக்கணுமோ, அவனுடைய வீட்டுல, அவனுடைய வாசல்ல, அவனுடைய சொத்துல, அவனுடைய சுகத்துல எதுலையுமே துரோகம் செய்யாம நடந்து கொள்ள வேண்டும் என்பது பெண்கள் கணவனுக்கு செய்யற கடமை. இதை கவனத்தில் வைத்து நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். இது பிறர் நலன்ல ஒரு அம்சம். இன்னொரு அம்சம், பிறர் நலன்ல உள்ள ஒரு அம்சம் எல்லாம் பெரும்பாலானவர்கள் அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன தப்பு தெரியுமா? ஒருவனுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு, பெண் பிள்ளை இருக்குன்னு வைங்களேன். அவ பருவம் அடைஞ்சிட்டான். பருவம் அடைஞ்ச பிறகு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த திருமணம் முடிச்சு கொடுக்கறதுல அவளுடைய உணர்வுகளை நீங்க என்னைக்காவது மதிக்கிறீங்களா? பெரும்பாலான தகப்பன்மார்கள் அவள்கிட்ட விருப்பம் கேட்கறீங்களா? அவளுக்கு பிடிக்குதான்னு கேட்கறீங்களா? அவளுக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதை ஒதுக்கிட்டு பிடிக்கிற மாதிரி மாப்பிள்ளைய தேடுறீங்களா? முஸ்லீம் சமுதாயத்திலையும் கிடையாது, வேற பெரும்பாலான சமுதாயங்களையும் கிடையாது. அவளுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத மாதிரி தான் 1400-1000 வருஷமா நம்ம உலகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய 20ஆம் நூற்றாண்டுலையும் 1-2 ஏதாவது வித்தியாசமா இருக்குமே தவிர பெரும்பாலானவர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, பெற்ற மகள்ங்கிற முறையில் அவள் ஒரு பிறத்தியார் தான். அவளுக்கு நீ செய்யற கடமையில முக்கியமான கடமை என்னன்னு கேட்டா, அவளுக்கு விரும்புகிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இது நம்ம என்னமோ ஒரு மகளுக்கு அப்பங்கால முதலாளி நினைச்ச கூட எஜமான் கிடையாது. நீ பெத்த அப்பா உனக்கு மரியாதை செலுத்தணும், நீ நின்று கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துன்கஹுல் அய்யுமு ஹத்தா துஸ்தமர, கன்னி பெண்ணாக இருந்தாலும் ஒலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தாதன, கன்னி பெண்ணா இருந்தாலும் சரி, விதவ பெண்ணா இருந்தாலும் சரி, ரெண்டாவது மேரேஜ் பண்ணி கொடுக்கறா இருந்தாலும் சரிதான், அனுமதி சம்மதம் வாங்காமல் திருமணம் செய்யக்கூடாது. இது தெளிவான கட்டளை. தகப்பனுக்கு அந்த உரிமை இல்ல, தாய்க்கு அந்த உரிமை இல்ல. அந்த பெண்ணுக்கு எப்படி நான் கேட்கிறேன், ஒரு ஆம்பளைக்கு பொண்ணும் பாக்குறதுன்னு சொல்லி 9000 வீட்டுல ஏறி பாக்குறீங்க, பிடிச்சாதானே கட்டி கொடுக்குறேன். ஒரு ஆம்பளை பொண்ணு பார்க்கான்னு வர்றான், இந்த வீட்டுக்கு எனக்கு பிடிக்கல, அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கல, இந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கிற வரைக்கும் ஒவ்வொரு வீடா கொண்டே காட்டுறீங்களே. இவனுக்கு குறைஞ்சபட்சம் அந்த போட்டாவை காட்டியாச்சு, இது பிடிச்சிருக்குதா, இல்ல இது பிடிச்சிருக்குதா, இவனை பிடிச்சிருக்கா கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஆசை இருக்கு, அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அவளுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னா நம்ம நினைக்கிறோமா? அது இல்ல. பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை பறிக்கிறதுல மற்ற சமுதாயங்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படல. அவங்க மார்க்கத்துல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனார் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி விட்டாரு, என்கிட்ட பர்மிஷன் கேட்கல, என்கிட்ட சம்மதம் கேட்கல, அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஆளுக்கு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படியான திருமணம் செல்லாதுட்டாங்க, ரத்துட்டாங்க. நீ கணவனும் இல்ல, நீ மனைவியும் இல்ல, ஒரு கணவரும் இல்லைன்ட்டாங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இல்ல நான் அவரோட வாழ்க்கை நடத்துறேன், என்ன இப்ப வாழ்க்கை நடத்துறேன், அதுக்கான ஒரு திருமணத்தை முடிக்க வேணாம், பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு உலகத்துக்கு தெரியும். அதுதான் கேட்டேன். பரவாயில்லை, தகப்பன் செய்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், திருமணத்தை நீங்க ரத்து செய்ய வேண்டாம், ஆனால் பெண்களுக்கு தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் அந்த உரிமை இருக்குது என்பதை நான் சொல்வதற்காகத்தான் இதை உங்கள்கிட்ட பகிரங்கமா கேட்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்ன ஹதீஸை நீங்கள் புகாரில பார்க்கலாம். அப்போ ஒரு பெண்ணுக்கு சம்மதம் கேட்காமல் நீ கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட் நடந்துச்சுன்னா, ஒழுங்கான இஸ்லாமிய கவர்மெண்ட், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னா திருமணம் ரத்து செய்யப்பட்டு விடும். நீங்க எழுந்தாலும் சரி, கையெழுத்து போட்டாலும் சரி, என்ன செஞ்சிருந்தாலும் சரி, திருமணம் செல்லாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது பெண்களுடைய உணர்வுகளை ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும். அதே நேரத்தில் பொம்பளை பிள்ளைய தானா போய் கல்யாணம் பண்ணிக்கிற அனுமதி கிடையாது, தானா போய் கல்யாணம் பண்ண அனுமதி கிடையாது. அவள் யாரை விரும்புகிறாளோ அது இஸ்லாமிய சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குமே, ஆனால் அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதுக்காக வேண்டி ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களை கல்யாணம் பண்ணவே கூடாது. மற்ற அனுசரிப்புகள் எல்லாம் இஸ்லாம் ஜாதி மதம் பார்க்கல. திருமண விஷயத்துல அதுல உறுதியா நிக்குது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாழும் பொழுது ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும், பிள்ளை குட்டிகளை எப்படி வளர்க்கறதுல இருந்து, சொத்து பிரிவினையில இருந்து, விவாகரத்து பிரச்சனையில இருந்து பல சட்ட சிக்கல்கள் வரும், குழப்பங்கள் வரும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், முஸ்லிமான பெண் முஸ்லிமான ஆணை தான் கல்யாணம் பண்ணணும். வேற மாதிரி அந்த மாதிரி வரம்பு மீறி போகும்போது நீங்க தடுக்கலாம். அதுல எல்லாம் நீங்க அவங்களுக்கு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. தப்பான முறையில மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு உறவு முறையை கல்யாணம் பண்ணு ஒரு பெண்ணு விரும்பினான்னு சொன்னா அதை நம்ம கொடுக்க முடியாது. அப்படின்னா நீங்க உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிட வேண்டியது. அந்த மாதிரி போனா அது வேறு விஷயம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முஸ்லிமை விரும்புறா, அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு,
கேட்டாலும் ஒரு தப்பே கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மாதிரி சஹாபி பெண்கள் அப்படி கேட்டிருக்காங்க, எனக்கு இவரை தான் பிடிக்குது அவரை பிடிக்கல, வந்து ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை வந்து 2 பேர் என்னை விரும்புறாங்க. அவர் பெண் வந்து கேட்குது, ஒரு பெண்ணு மகாந்திரா வந்து என்னை 2 பேர் விரும்புறாங்க, நான் யாரை கல்யாணம் பண்ண, உங்க அட்வைஸ் வச்சு தான் நான் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. விரும்புறதுல எப்படி இந்த பொம்பளைக்கு தெரியுதுன்னா பேசிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு பெண்ணு வந்து சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ விரும்புற ஆள் ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஆள் கஞ்சன், காசு இழக்க மாட்டாரு. இன்னொரு ஆள் இருக்காரு, அந்த ஆள் என்னன்னு கேட்டா அட்டி பின்னிக்கிட்டு கோவக்காரன், அந்த ஆளு நீ முடிவு பண்ணிக்க. கஞ்சனா இருந்தாலும் பரவாயில்லை நினைச்சு நல்ல சொகுசா வாழ் நினைச்சுன்னா அந்த ஆள் கட்டாத விளங்க, இந்த ஆள் எதுக்கு இருந்தாலும் கையை வாங்கிடுவாரு, அப்படி ஆளு. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை பத்தி அனலைஸ் பண்ணி அவருக்கு பதில் சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, அது ஒரு விஷயம். அப்ப பெண்களுக்கு இந்த மாதிரியான உரிமை இருக்கிறது தெரியவும் இல்ல. நம்ம வாட்டுக்கு என்ன செய்வாங்க, சம்மதம் வாங்குவாங்க. நம்ம சமுதாயத்தில் எப்படி சம்மதம் வாங்குவாங்க தெரியுமா, எல்லாம் அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டு, இவங்களா தேதி வரைக்கும் நிர்ணயிச்சுக்கிட்டு, என்ன எல்லாம் பேசிக்கிட்டு, சபையில உட்கார வச்சுக்கிட்டு, அதுல வேணா அந்த புத்தகத்தை கொண்டு கையெழுத்து வைப்பாங்க. அதான் சம்மதம். சம்மதம் கேட்கறது எப்ப, அந்த கடைசி கட்டத்தில் போய்கிட்டு கையெழுத்து போடுமா கையெழுத்து போடுமான்னா என்னது, முதல்ல கேட்டியா அம்மா விட்டு கேட்க சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் தோழிகளை விட்டு கேட்க சொல்லலாம், பிடிச்சிருக்கான்னு கேட்க சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது. பெரும்பாலான வாழ்க்கை நரகமா இருக்கிற காரணம் தான். அவன் விரும்புறத வந்து விரும்பாத ஒன்றை திணிக்கவே கூடாதுல்ல. விரும்புறதை கொடுக்காது ஒரு தப்பு, அவனுக்கு பிடிக்கவே இல்லைன்றவா, நான் சொந்த விட்டு போயிடக்கூடாது, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ யார் வாக்கு கொடுக்கறதுக்கு, வாக்கு கொடுத்து அவனுக்கு ஆடு மாடா, அல்லாஹ் வந்து அந்த சுதந்திரத்தை அவளுக்கு கொடுத்துருக்கான், சம்மதம் வாங்கணும்னு சொல்லி இருக்கிறான். நீ எப்படி வாக்கு கொடுக்குற, கேட்டு வாக்கு கொடு, அவனோட சம்மதம் கேட்டு இந்த மாதிரி வாக்கு கொடுக்கவான்னு கேளு, நான் சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்கிறியான்னு கேளு, சம்மதிச்சானா அதுக்கு பிறகு செய்யலாம். அப்ப கூட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, விதவை பெண்ணா இருந்தா சம்மதம் தெரிவிச்சிருவாள, கன்னி பெண் வெக்கப்படுவாள என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. சம்மதம் கேட்கணும்னு நீங்க சொல்றீங்க, சம்மதம் சொல்றது வெக்கப்படுவாங்கல்ல, கன்னி பெண்ணா இருந்தா வெக்கப்படுவாங்கல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கைப்ப இதுமுகா, எப்படி சம்மதம் வாங்குறது, அன்தஸ்குத, அவ மௌனமாயிருவாள்ல. பிடிக்கலங்கிறது சொல்றதுக்கு யாரும் வைக்கப்பட மாட்டாங்க, பிடிக்குதுன்னு சொல்றது தான் வெக்கமா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஆளை பிடிக்கலன்னு சொல்றது வெக்கம் வராது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது தான் வெக்கம் வரும். அப்ப வந்து பேசாம இருந்துட்டா பிடிச்சிருக்குன்னு நினைக்க, பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிட்டு போயிருவா, பிடிக்கலன்னா என்ன செய்வா, உடைச்சு பேசி விடுவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழியையும் சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியான முறையில இந்த ஒரு தப்பு நம்ம சமுதாயத்தில் சர்வசாதாரணமா நடக்கிறது. இந்த உரிமைகள் நம்ம மறுக்க கூடாது. பெரும்பாலும் பெண்களுக்கு இஸ்லாம் வந்து கொடுமைகளுக்கு குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் கொடுக்கிற உரிமை அளவுக்கு எவனும் கொடுக்கல. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல கூட ஒரு விவாகத்தை ரத்து செய்யற உரிமை கூட எவனும் கொடுக்க முடியல. பெண்கள் இஸ்லாம் கொடுத்திருக்குது. இஸ்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கலன்னு சொன்னா அவ பாட்டுக்கு ஈஸியா ரத்து பண்ணிட்டு போய்க்கலாம். புருஷனுக்கு மனைவி ரத்து செய்யற அதிகாரம் இருக்கிற மாதிரி மனைவிக்கு கணவனுக்கு ரத்து செய்யற அதிகாரமும் ஈஸியான முறையில இருக்கிறது. அந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருக்கிற ஒரு மார்க்கத்தில் நடைமுறையில் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், இதை கொடுக்க மாட்டேங்கிறோம். இது ஒரு பிறர் நலம் பேணுவதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். இதுலையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த பிறர் நலத்தில் பேணுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது இதை தனித்து குறிப்பிட்டு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த சலாம் சொல்றதுக்கு பாருங்க, ஒருத்தர் சந்திக்கும் பொழுது ஒருத்தரை பார்த்துடுறோம், பார்த்தவன அந்த மனுஷனுக்கு நாம் ஒரு நலம் நாட வேண்டும். அது என்ன நலன், காசு, எல்லாருக்கும் காசு கொடுக்க இயலாது. காசு கொடுக்கிறது வசதி உள்ளவன் ஏழைக்கு கொடுக்கிறது தான். சந்திச்சவன எனக்கு கொடுக்கறாருன்னா என்ன கொடுக்கிறது, யாரும் யாருக்கும் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அது என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சலாம் சொல்லணும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யற கடமைகள்ல முக்கியமானது என்னன்னு கேட்டா சலாம் சொல்லி ஆகணும். இந்த சலாம் சொல்ற வழக்கம் வந்து ரொம்ப அரிதாகி போச்சு. ஒருத்தர் சலாம் சொல்றது இருக்கு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலேயே எந்த காரியங்கள் சிறந்த காரியங்கள் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துத்இமு தஆம், பசிச்சவங்களுக்கு உணவு கொடு. தக்ரவு சலாம் அலாமன் அரப்தோ மல்லம் தாரிக், தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லு. முஸ்லீம்னா என்ன செய்ய, இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயம் இருக்கிறது. அதாவது இந்த சலாம் இருக்கு பாருங்க, நம்ம என்ன பண்ணிவிட்டோம், நமக்கு உள்ளது ஆக்கிவிட்டோம். சலாம் தான் யாருக்கு தான் செய்யணும், முஸ்லீமுக்கு மட்டும்தான் சொல்லணும் என்று ஆக்கி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஆன உடனே இப்ப என்ன ஆச்சு தெரியுமா, அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் அதை இவன் சொல்ல ஆரம்பிச்சிடறான். சலாம் சொல்லக்கூடாது, வணக்கம் சொல்லலாமா, வணக்கம், நீனு சலாம் சொல்ல அவனும் சலாம் சொல்ல, எந்த பழக்கம் வந்திருக்காது அவன்கிட்ட,
அதாவது நீ சலான் சொல்லிட்டேன்னு சொன்னா திருப்பிட்டு அவனை சலான் சொல்ற ஆள் ஆக்குறத விட்டுவிட்டு இவன் என்ன பண்றான், அவனுக்கு சலான் சொல்லக்கூடாது, அப்ப என்ன செய்யணும், வணங்குறியா? நீ சலான் சொல்லக்கூடாதுன்னு போய் எங்க போய் விடுறாங்கிறான். இவன் சலான் சொல்லக்கூடாதுன்னு இவனா ஒரு தப்பான முடிவுக்கு வந்துகிட்டு இவன் என்ன பண்றான், அவனுக்கு போய் வணக்கம் சொல்றான், நமஸ்தே நமஸ்கார் அப்படிங்கிறான். ஏன் உனக்கு இந்த வேலை? அது நீ அவனை கண்ட சலாங்கிறது என்ன, சாந்தி. சலாங்கிறது என்ன, சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம். இந்த சாந்திங்கிறது பாவ மன்னிப்பு நீ கேட்கல, அவனுக்கு சாந்திங்கிறது எல்லாருக்கும் தேவை, மன அமைதி. நீ வேணா ஒரு சலான் சொல்லும் போது அல்லாஹ் இவனுக்கு இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை ஏற்கிற வாய்ப்பு கொடுத்து அதன் மூலம் இவனுக்கு சாந்தியை கொடு நினைச்சுக்கிட்டு சலான் சொல்லு. அவன் அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சாந்திங்கிறது இஸ்லாம் தானே. அவன் இஸ்லாத்துக்கு வருவான், அடிக்கடி அவனுக்கு துவா செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா அவன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பழக்க வழக்கங்களை அவன் கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப என்ன ஆச்சு, இப்ப அந்த காலத்து நமஸ்காரத்துக்கு இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு நாட்டினுடைய பழக்கம் அந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றானே, இதெல்லாம் இன்னொரு நாட்டு பழக்கம், நம்ம நாட்டு பழக்கம் இல்ல. அதை திணிச்சு வென்றெடுத்துட்டானா இல்லையா, எல்லாரும் சொல்ல வச்சுட்டானா இல்லையா, உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவன் சொல்ல வச்சுட்டான். இந்த வணக்க முறைகளுக்கெல்லாம் முந்தினது நம்ம சலாம். சலாம்ங்கிறதுக்கு இவங்க இந்த குட் மார்னிங் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் முந்தினது 1400 வருஷத்தினுடைய பழமையானது இந்த சலாம்ங்கிறது. நீங்கள் இந்த மாதிரி சொல்லி இருந்தீர்களேயானால் என்ன ஆயிருக்கு, அடுத்தவர்களும் இதையே தங்களுடைய முகமனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பழக்கமா வென்றெடுத்திருக்கலாம். நீங்க அதை சுருக்குன உடனேதான் அவன் சொல்ல மாட்டேங்கிறான், நீங்க வேற ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. பாவத்துக்கு உரிய ஒரு வார்த்தையை சொல்றீங்க, நீங்க வணங்குறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு அதிகாரியை பார்த்தா வணக்கம் ஸலாம் அலைக்கும் சொல்ல வேண்டியானுங்க, அப்படி சந்தோஷப்பட்டுருவார்ல, என்ன பார்ப்பா நமக்கு சலாம் சொல்றாரு அவரு, நம்மளையும் அவரையும் ஒன்னா நினைக்கிறாரு, அப்படி நினைச்சிட மாட்டான். அவனும் அலைக்கும் சலாம்னு தப்பதவரை 4 நாளைக்கு சொல்லி கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிருவான். நீ வேணா சொல்லி பாருங்களேன். அப்ப நம்ம அவர்களுக்கு ஏன் அவர்களுடைய நம்ம மீது திணிக்கிறார்கள் நம்ம ஏத்துக்கிறோம், நீ ஏன் அவர்களுக்கு இதை சொல்லி திணிக்கல, இது நல்லதா இருக்கு. எல்லாத்தையும் விட அந்த வணங்குறத ஒருத்தனை கும்பிடுறதை விட ஒருவருக்கா பிரார்த்தனை செய்வது எந்த வகையில குறைஞ்சு போச்சு, எல்லா வகையிலும் சிறந்துதானே இருக்குது. ஆனா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறது, இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எதுன்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்துல இருந்து கொண்டு செய்யற சிறந்த காரியம் உணவு கொடுத்தல் சொன்னாங்க. உணவு கொடுத்தல்னா முஸ்லிமுக்கா ரெண்ட சொல்றாங்க, உணவு கொடுத்தல்ங்கிறாங்க, ரெண்டாவது சலான் சொல்லுதல்ங்கிறாங்க. உணவு கொடுத்தல் என்பது எல்லாருக்கும் பொதுவானதா, முஸ்லீம் கிட்ட உள்ளதா? ஒரு ராமசாமி பசிக்குன்னு கேட்டா சோறு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணும்ல. அப்ப உணவு கொடுத்தல் கூட சேர்த்தான ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அது சொல்ற கவனிக்கிறத பாருங்க, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அதுல அடங்கி போச்சு. தெரியாதவன் தான் யார வேண்டாலும் இருப்பான, நீ தெரிஞ்ச இஸ்லாமியனுக்கு தான் சொல்லணும் இருந்தா நல்லா விசாரிச்சு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கன்னு இருப்பாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது உனக்கு தேவையே இல்லைன்றதுக்கு தான் இப்படி விடுறாங்க. அலாமன் அரப்தவம் எல்லாம் தாரி, தெரிஞ்சவன் தெரியாதவன். இந்த வாசகத்தையே சஹீஹுல் புகாரியில 12வது ஹதீஸ் எடுத்தவன் நீங்க பார்க்கலாம். புகாரி முதல் வால்யூம்ல எடுத்து 2-3 பக்கத்துக்குள்ளே வந்து 12வது ஹதீஸ். அந்த 12வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, தெரிந்தவருக்கும் சலாம் சொல்லு, தெரியாதவருக்கும் சொல்லு. தெரியாதவன் என்ன, அவர் முஸ்லிமா இல்லையான்னு உனக்கு தெரியாது, எந்த ஊருக்காரனும் தெரியாது, நெத்தில எழுதி வச்சிருப்பாரு முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் விட்டு நீ பாட்டுக்கு யாரை கண்டாலும் சொல்லு, அலைக்கும் சலாம் பாரு, 4 நாளைக்கு என்ன சொல்றோம் தெரியாது, அப்புறமா அவர் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அப்ப எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். இதுல என்ன அவங்க தப்பு பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது. என்ன ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, ஒரு யூதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும்னு சொன்னாங்க, அலைக்கும் ஸலாம்னு சொல்லல. என்ன சொன்னாங்க, அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு பத்தியெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க, அவன் சலாம் சொன்னவனுக்கு யூதர்களுக்கு அலைக்கும் ஸலாம்னு சொல்லாம அலைக்கும் மட்டும் தானே சொன்னாங்க. அலைக்கும்னா உங்கள் மீது அப்படின்னு அர்த்தம், என்னன்னு சொல்ல, சலாம்ங்கறது சொல்லல. அப்ப அது என்ன காரணம்னு கேட்டா, அதே புகாரில இன்னொரு ஹதீஸ்ல வருது, அதாவது அவங்க சலாம் சொல்லும் என்ன செய்வாங்கலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்குல்ல, அஸ்ஸலாம் உண்டு, இந்த சலாம்ங்கிறதுல லாவை எடுத்துவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வேகமா சொல்லும்போது சலாம் சொல்ற மாதிரி தெரியும். அஸ்ஸலாமு சொல்லாம அஸ்ஸாமு அப்படிமா, அஸ்ஸலாம் இந்த லானா விட்டுட்டு நீங்க வேகமா சொன்னா ரெண்டு ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னேன்றலாம். அப்படி யாராவது சலாம் சொல்லும் போது, வணக்கம் சொல்லும் போது, முகமன் கூறும் போது அழுத்தம் திருத்தமாவா சொல்லுவோம்? நம்மளே என்ன சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி யாராவது சொல்லுவோமா? ஓடிய போவாங்க. அவசரமா பேசும்போது அதை ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்லுவோம். அவங்க அந்த வசதியை பயன்படுத்தி என்ன செய்வாங்க கேட்டா அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க,
இவங்க என்ன சொல்றாங்கன்னு விளங்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அஸ்ஸலாமுன்னு சொல்லாம சாமுன்னு தானே சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொன்ன பதில் கவனிச்சீங்கள, நானும் அலைக்கும் சலாம் சொல்லலையா அவனுக்கு, உனக்கும் அதே உண்டாகட்டும். சாமுண்டா என்ன? சாவுன்னு அர்த்தம். சலாமுண்டா சாந்தி, சாமு என்றால் சாவு. சாந்தி உண்டாகட்டும் நம்ம சொன்னா அவன் சாவு உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் வந்துகிட்டு அதை வந்து நேரடியா சொன்னா அரசு ஆட்சி தலைவர் தண்டனைக்குரிய குற்றமா கூட ஆக்கிருக்கலாம், தப்பிச்சுக்கிற மாதிரி. இல்ல நான் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொன்ன, உங்களுக்கு அப்படி வழங்கி இருக்கு போல இருக்கு, அப்படி சமாளிச்சுக்கலாம்ல. அப்படியான விஷயம் தண்டிக்க இயலாது. அந்த தைரியத்தில் என்ன பண்றதுன்னு கேட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது. அப்ப நாசமாப்புன்னு அதுக்கு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அப்படியா சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு விளங்கிக்கிட்டேன்னு காட்டுறதுக்காக வேண்டி அலைக்கும் உங்களுக்கு உண்டாகட்டும், அதே உண்டாகட்டும், அஸ்ஸலாம்ங்கிற வார்த்தையை சொல்லாம அதே உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படி அந்த வார்த்தை கூட சொல்ல தவிர்க்கிறாங்க. இதுக்குத்தான் அப்படி சொன்னாங்களே தவிர ஒழுங்கா சொல்றவனுக்கு சொல்லல. இன்னொரு ஹதீஸ்ல இருக்கிறது, ஒரு எல்லாம் பாதி பாதியா கவனிக்கிறதுனால, யூதர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னால் நீங்கள் வந்து பதில் சொல்லாதீங்க, சலாத்தை கொண்டு முந்தாதீங்க என்றெல்லாம் இருக்கிறது. அதுக்கு என்ன, அது ஒரு ஹதீஸ்ல. இன்னொரு ஹதீஸ்ல விளக்கம் எப்படி வரும் கேட்டா, ஏனென்றால் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்னு உங்களுக்கு எதிராக சொல்றார்கள், அதனால சொல்லாதீர்கள் ரசூலுல்லாஹ் காரணத்தோட விளக்குறாங்க. அப்ப எல்லாத்தையும் இணைச்சு பார்த்து தெரிஞ்சவருக்கு சொல்லு தெரியாதவருக்கு சொல்லலாம் பார்த்து நம்ம இந்த சலாம்ங்கிறத வந்து பொதுமைப்படுத்தி இருந்தீர்களேயானால் அந்த மக்கள் இப்படியே இதையே பழக்கமாக்கி சலாத்துல நெருங்குறவன் தொழுகையில வந்து நெருங்குவான், தொழுகைக்கு வந்து பார்க்க வருவான், இது நல்லா இருக்க நம்மள இதுல சேர்ந்துக்கிறோமே, இப்படித்தான் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் கவரும். அப்ப தொழுகை முறையை பார்க்க ஆரம்பிப்பான, பழக்க வழக்கத்தை எல்லாமே சிறப்பா தானே இருக்குது, நல்லா இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா மேடை போட்டு பேசி போடுறீங்க, நான் சலாம் தான் இது குட் மார்னிங் விட எவ்வளவு சிறந்தது தெரியுமா, வணக்கத்தை விட எவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமான்னா, சிறப்புன்னா எல்லாத்தையும் கொடுத்தா தானே சிறப்பு. ஒருத்தன் இது சிறப்பா எவ்வளவு பெரிய சாமான் நான் கடை வச்சிருக்கிறேன், இது எப்படிப்பட்ட சாமான் தெரியுமாங்கிறான், கேட்டா நீ உனக்கு தர மாட்டேன். அப்புறம் என்ன விளம்பரம் பண்ற, ஒரு பொருளை விளம்பரம் பண்ணா கொடுக்கணும், கேட்கிறவனுக்கு கொடுக்க நீ தயாரா இருக்கணும். இது மாதிரி ஒரு பொருள் உலகத்துல இல்ல, இது எல்லாரும் அவசியம் பயன்படுத்தணுங்கிற பிரச்சாரம் பண்றீங்க, அவன் வந்து கேட்கறான் எனக்கு ஒண்ணு தாங்க, உனக்கு தர மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு விளம்பரம் பண்ண? இத சலாத்தை பத்தி வந்தாடிச்சுக்கு என்ன காரணம்? நீ சலாம் சிறந்த முறை, அது அவசியமானதுன்னு விளங்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், இதை பொதுமைப்படுத்தணும். அந்த ஒரு விஷயத்துல நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முஸ்லீமுக்கும் சொல்லுங்க, முஸ்லீம் இல்லாதவருக்கும் சொல்லுங்க, யாருக்கு வேணாலும் சொல்லுங்க. சாந்தி உண்டாகட்டும்ங்கிறத சொல்லும் போது நியத்து வைங்க, அவனுக்கு எது சாந்தி நல்லதோ அந்த வழியை எல்லாம் காட்டு, நேர்வழியை காட்டல, நேர்வழியை காட்டுன்னு அர்த்தம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்னா நேர்வழி தானுங்க பெரிய சாந்தி, சாந்தியிலே பெரிய சாந்தி எது? நேர்வழியில இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நினைவுல இருக்கிறது, ஒழுங்கான மார்க்கத்தில் இருக்கிறது நேர்வழி. நீங்க திருப்பி திருப்பி அவனுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரியாக இது எல்லாருக்கும் நம்ம சலாம் சொல்லணும். இல்ல நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முஸ்லிமுக்கு மட்டும் உள்ளது என்று உடமையாக்கி சொல்லவே கிடையாது, பொதுவா தான் சொல்றாங்க. அது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா தூமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரை, இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்னு பாருங்க, நீங்க நம்பிக்கை கொள்ளாத வரை சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க. வலா தூமினு ஹத்தா தஹாபு, ஒருவரை ஒருவர் விரும்பாத வரை நீங்கள் சொர்க்கத்துக்கு நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் ஆக மாட்டீர்கள். நீங்க சொர்க்கத்துக்கு போறதா இருந்தா உங்களுக்கு ஈமான் வேணும். உங்களுக்கு வந்து ஈமான் எப்ப வரும்னு கேட்டா ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தினால் தான் வரும். இப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தணும்னு நீங்க முடிக்காதீங்க, ஈஸியா லேசா ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துவதற்கு ஏற்ற ஒரு காரியத்தை நான் சொல்லி தரட்டுமா? ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அன்பு செலுத்துறது எப்படி அன்பு செலுத்துறது, திடீர்னு எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு சொல்றாங்க, அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. நான் சொல்றதை செஞ்சீங்க என்று சொன்னா நீங்க வந்து அன்பு செலுத்திடுவீங்க, ஒருத்தருக்கு தன்னால நெருக்கம் உண்டாகி போயிடும், அன்பு ஏற்பட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்ப அலா அதுல்லுக்கும் அலா செய்யின் இதா பால்த்து முகு தஹாபத்தும், நான் ஒரு செயலை சொல்லித் தருகிறேன், அதை செய்ய ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, அப்சு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள், பரப்பணும், அதிகமாக சலாமை பரப்பிக் கொண்டே இருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு தன்னால ஏற்பட்டுரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க. இது திருமதியில 81வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறது இல்ல. இது போக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது 7 விஷயங்களை எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், 7 விஷயங்களை கட்டளையிடுறாங்க. இது விளங்கிக்கணும். சலாம் சொன்ன உடனே நீங்க ஒருத்தன் சண்டையா இருப்பான்,
சலாம் சொல்லிட்டீங்க. சலாம் சொல்லுவது வந்து ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை. ஆனா சலாத்தை கேட்ட உடனே அவனுக்கு பதில் சொல்ற பரலாகி போயிடுது, கட்டாய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதனால சண்டை மறையுது. அவன் வந்து உங்களுக்கு சொல்லாட்டா கூட முன்னாடி பதில் சொல்ற கடமையை தன்னால சுமத்தி விட்டானே, சொல்லித்தானே ஆகணும் வலைக்கும் சலாம் சொல்லுவோம். நீங்க சண்டைக்காரனா இருந்தா கூட என்ன செய்வான், ஆக சலான் சொல்லாம சலான் சொல்றது சுன்னத்து, இவன் சுன்னத்தை தூக்கி போட்டு நம்மள பதில் சொல்ல வச்சுட்டானே அப்படின்றாலும் சலான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டா சலான் சொல்லாட்டி உங்கள்ட்ட குற்றம் கிடையாது, பாவம் ஒண்ணும் ஏற்படாது. ஆனா சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லலைன்னா பாவம் ஏற்பட்டு போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயங்களை எங்களுக்கு கட்டளையாக ஆக்கியிருந்தார்கள். அந்த 7ல ஒண்ணு ரத்து சலாம், சலாத்துக்கு மறுமொழி சொல்லுதல். அப்ப சலாத்துக்கு பதில் சொல்றது கட்டாய கடமையாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இது நமக்கு இடையில பெரிய ஒரு அன்பை ஏற்படுத்தி, பிடிக்காட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். உனக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு போய் எதிர்க்கு போய் சொன்னா கூட அலைக்கும் சொல்லித்தான் இருந்தாலும் வணக்கத்து. இப்ப நீங்களே வந்துங்க, ஒரு ஆளு ஒரு RSS காரன் உங்களுக்கு வந்து வணக்கங்கிறான், இது சொல்லிவிட்டான், என்ன செய்யறது, வணக்கம் திருப்பி சொல்றீங்க. நீங்க ஏதாவது சொல்லாம இருக்க முடியல, ஒரு சொல்லிவிட்டான குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிருக்கீங்கல்ல, ஒரு போனை எடுத்து வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறீங்களா இல்லையா? அப்ப எவன்னு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் இந்த முகமனை பொறுத்த வரைக்கும் பதில் முகமன் கொடுக்கணுங்கிறது வந்து இயற்கையாகவே எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லணும்னு இருக்குது. இது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாய கடமையா அவர் ஆக்கி இருக்கிறதுனால இந்த விஷயத்துல ரொம்ப கூடுதலாக சலான் சொன்ன நம்ம பார்க்கிறோம். சலான் சொல்றது சுன்னத்துங்க, பதில் சொல்ல எப்படி தெரியுமா? நீங்க பாத்திருக்கீங்களா? சலாம் அலைக்கும்னா இப்படி இருக்கு நிறைய பேருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா அலைக்கும் சலாம் பதில் சொல்லுவியா? அவன் உனக்கு அழகான வாழ்த்து தெரிவிக்கிறான், உன் மீது சாந்தி உண்டா ஆட்டும், நீங்க அங்கீகரிக்கிறார். அங்கீகரிக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்குது. நீ அவனுக்கு உன் மீது சாந்தி உண்டாட்டும் சொல்லணுமா இல்லையா? அவன் உனக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணா நீ அவனுக்கு பிரார்த்தனை பண்ணணுமா இல்லையா? தலை அசைச்சிட்டு போற ஆளுகள் எல்லாம் பாக்குறீங்க. அதே மாதிரி வந்து சில பேரு நீங்க தஸ்பீஹ் விட்டுப்பா, தஸ்பீஹ் ஜபத்தில் இருக்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும், இது போயிட்டே இருக்கும். இது பாட்டு அவர் என்ன சொல்றாரு போயிட்டே இருக்கு. பதில் வந்து தலையாட்டுறதுதான். வாயினால சொல்றோம், அவர் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருப்பார் போல இருக்கு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருப்பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும்னா இது என்ன, இது உனக்கு இது சுப்ஹானல்லாஹ் சொல்லல கேட்க மாட்டானே, பதில் சொல்லிட்டு கேட்பானே. கொஞ்ச நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லாட்டி ஏன்டா சொல்லு நல்லா கேட்க போறது இல்ல. ஆனா பதில் சொல்லிட்டு எல்லாம் கேட்பான். இது நிறுத்திட்டு பதில் சொல்லிருக்கணும். இத உருட்டிக்கிட்டு இருக்கிற ஆளு என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ் நிறுத்தி விட்டு வலைக்கும் சலாம் சொல்லிட்டு வேலையை பாரு. அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்ப நம்ம செய்யறது கிடையாது. அப்ப சலாம் சொல்வதற்கு வந்து பாத்ரூம்ல இருக்கிற நேரத்தை தவிர எல்லா நேரங்களிலும் நீங்க பதில் சொல்லணும். தொழுகையில் இருக்கும்போது சொல்லக்கூடாது, தொழுகையில் இருக்கும்போது பதில் சொல்ல முடியாது, அல்லாஹ்வோட பேசுறோம். பாத்ரூம்ல இருக்கும்போது செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஒரு சிறுநீர் கழிக்கும் போது ஒருத்தர் சலாம் சொல்லிட்டாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. கொஞ்சம் நேரம் சென்று அவங்க சிறுநீர்லாம் கழிச்சிட்டு வந்து தயமம் பண்ணிக்கிட்டு வந்து வலைக்கும் சலாம் லேட்டா சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால மனுஷன் கூட சலாத்தை வந்து பதில் சொல்றதுல கஞ்சத்தனம் வைக்க கூடாது. நல்ல அழகா தெளிவா சலாம் அலைக்கும் வலைக்கும் சலாம் எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யணும், அவர் சொல்ற நமக்கு எப்படி விளங்குனுச்சோ அதே மாதிரி நாம் சொல்வதற்கு விளங்குற மாதிரி என்ன செய்யணும் சொல்லணும். இந்த சலாம் சொல்ற பழக்கத்தை அதிகமாக்கிக்கணும். இந்த சலாம் சொல்றதுல கூட இன்னும் சொல்ல போனா யாரு முந்துகிறார்களோ அவர்களுக்கு தரஜா கூட. 2 பேர் எதுக்கு வர்றாங்க, போட்டி போடணும். நீ முந்திர நான் முந்திர பார்ப்போம். மத்ததுல போட்டி போடுறோமா இல்லையா? அப்ப கியூல நின்று நோம்பு கொஞ்சம் வாங்குறதுக்கு போட்டி போடுறோம்ல. அப்ப ஒரு கொடுக்குற உலக விஷயங்கள்ல போறோம், நான் தான் முத வாங்குவேன் நீ தான் முத வாங்குவேன் சொல்லி அடிச்சுக்கிறோம். அப்ப 2 பேர் எதிரெதிர வரும் பொழுது யார் சிறந்தவர்கள் என்று கேட்டால் ஹைருஹுமா அல்லது எபுதோ பிஸ்ஸலாம், யார் சலாத்தை முதல்ல துவக்குகிறாரோ அவர் தான் சிறந்தவர். ஆனா அதுக்கு சில வரமுறைகளும் இருக்கிறது. யாரு யாருக்கு சொல்லணும்னு ஒரு விதி இருக்குது. அதுலயும் மிஞ்சி கொண்டு நாம முந்துவது சிறந்தது. அதுலயும் மிஞ்சி கொண்டு நாம முந்துவது என்ன விதிமுறை இருக்குன்னு கேட்டா, ஒரு பெரியவரும் சிறியவரும் ஒரு 40 வயசுக்காரர் ஒரு 25 வயசுக்காரர் சந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து யார் சலாம் சொல்வது முதலிடம் என்றால் யாருக்கு கடமை கூட என்று கேட்டால் சிறியவர் தான் பெரியவருக்கு சொல்லணும். கட்டாயம் ஒரு சிறியவர் பெரியவர் வந்தாரையானால் யார் செய்யணும், சின்னவர் தான் செய்யணும் பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வழிமுறை. புகாரில 6291 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், யுஸல்லிமு ஸகீரு அலல் கபீர், சிறுவர்கள் தான் பெரியவர்களுக்கு முந்தி கொண்டு சொல்லணும். இது அவருக்கு இது அவர்தான் ஹக்கதாரி. ஆனால் இதுல நீங்க போட்டி போடணும், பெரியாரு இஸ்லாமிய நம்ம முந்தணும், அதையும் தாண்டி தரஜா அடைகிறதுக்கு. இதுல 2 பேர்ல ஒருத்தர் சொல்லாம விட்டாருன்னா இவன் தான் கேட்பான், நீ தானே சொல்லணும், உனக்கு தானே முதல் சொல்லி கட்டளை இருக்குது. அப்ப இந்த வயசை பொறுத்து என்ன செய்யணும், பெரியவர் வந்து அவர் சின்னவன் சொல்றான்னு பார்க்கணும். சொல்லல நம்ம சொல்லிக்கிற வேண்டியதான். சின்னவர்கள் தான் என்ன செய்யணும், வயசுல சொல்றாங்க ரசூலுல்லாஹ், தகுதியை சொல்லல. பெரியவர்னா என்ன அர்த்தம்,
முதலமைச்சர் இருக்காரு, முதலமைச்சர் ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுக்கிறோமே, அவருக்கு வர்றாரு. அவரை விட வயசுல கூடின ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப பெரியவர் இந்த வயசுல கூடினவர் தான், முதலமைச்சர் இல்ல. தகுதியை கொண்டு பெரியவர் அல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றது வந்து சகீர் கபீர்ங்கறாங்க. சகீர் கபீர்னா வயசுல, சைஸ்லயும் இல்ல. ஒரு ஆள் சின்ன வயசுல பெருசா இருப்பாரு, பெரிய ஆளு சின்ன ஆளா இருப்பாரு. சைஸ்ல பெருசு இல்ல. பெரியவர் சிறியவர்ங்கிறது எதை கொண்டு என்றால் வயசுல பெருசு தான். அப்ப நீங்க பார்க்கணும், ஒரு முக்கியமான தலைவர், லீடரு, பெரியவர், அப்படி அர்த்தம் கிடையாது. லீடரா இருந்தால் அவரோட வயசுல சின்ன ஆள் பெரிய ஆள் வந்தா இவர் தான் சொல்லணும். நான் ஒரு பெரிய லீடருங்க, என்னை விட ஒரு பெரிய ஆள் வர்றாரு வயசுல, அவர் சாதாரண ஒரு ஆள், மூட்டு தூக்குறவர், நான் தான் சொல்லணும். என்ன பெரியவர் சிறியவர் என்பது தகுதிக்கு கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் யார் முந்தணும் கேட்டா, வயசுல குறைந்தவர்கள் வந்து மூத்தவர்களுக்கு சொல்ல முந்துங்கள், இது சிறப்பு. அதே மாதிரி ஒல் மாறு அலல் காயிதி, கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் பேர் நடந்துகிட்டு இருக்காங்க. அதாவது உட்கார்ந்து இருக்கிற ஆளை நோக்கி நடந்து நீங்க வர்றீங்க. நீங்க இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்லங்க, இங்க ஒரு ஆள் வர்றாரு. இப்ப வந்து நீங்க அவருக்கு சொல்லணுமா, அவர் உங்களுக்கு சொல்லணுமா? முறை என்ன? அவர் தான் வர்றவர் தான் சொல்லணும். உட்கார்ந்து இருக்கிற ஆள் சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? அவர் தான் வர்றாரு சபைக்கு. நம்ம இங்க நம்மள உட்கார்ந்து நம்மளை தெரிஞ்சு அவர் வர்றாரு. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, ஒல் மாறு அலல் காயிதி, நடந்து வந்து கொண்டிருக்கிறவர் வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆளுக்கு சொல்லணும் அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் வரணும். அவர் வரும்போது எனக்கு நீங்க எல்லாம் சலாம் சொல்லி எதிர்பார்த்தா சரி வராது. அங்க இருந்து நான் வர்றேன், நான் சலாம் அலைக்கும் சொல்லணுமே தவிர நான் வரும்போது நீங்க எல்லாம் சலாம் சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்ப வந்து ஒரு இடத்துல இருக்கிறவன் நோக்கி நம்ம தேடி போனோம்னு சொன்னா, போறவங்க தான் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். எங்க வீட்டுக்கு நீங்க வந்தீங்களா, நீங்க தான் எனக்கு சலாம் சொல்லணும். உங்க வீட்டுக்கு நான் வந்தா நான் உங்களுக்கு சலாம் சொல்லணும். அது மாதிரி தான் அந்த வர்றவர்கள் இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும் என்று சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இங்கிட்ட ஒரு 3 பேர் வர்றாங்க, இங்கிட்ட ஒரு 10 பேர் வர்றாங்க. எதுக்கு 10 பேர் எழுந்துட்டு இருக்காங்க, இங்கிட்ட ஒரு 3 பேர் வர்றாங்க. இந்த 10 பேர் கொண்டவர்கள் 3 பேர் கொண்டவர்கள் 2 ஜமாத் வரும்போது யார் சலாம் சொல்லணும் என்று கேட்டால், ஒல் கலீலு அலல் கசீர், குறைந்த எண்ணிக்கையில் இருப்பவர்கள் தான் கூட எண்ணிக்கை உள்ளவங்களுக்கு சொல்லணும். 3 பேர் வர்றாங்களே, அவங்க தான் சலாம் அலைக்கும் முந்தணும். யாருக்கு முந்திர தகுதி இருக்குன்னு கேட்டா, கூட வர்றவங்களுக்கு குறைய உள்ளவங்க செய்யணும். அது மாதிரி சின்னவர்கள் வந்து பெரியவர்களுக்கு சொல்லணும். நடந்து வந்துகிட்டு இருக்கிறவர் உட்கார்ந்து இருக்கிற ஆட்களுக்கு என்ன செய்யணும்? கடந்தே போறோம், ஒரு இடத்த கடந்து போறோம், எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம போகும்போது நமக்கு அவன் ஜலாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது, நம்மள அவரை கடந்து போயிட்டு இருக்கோம். அதனால என்ன செய்யணும்? அப்படி கடந்து போயிட்டு இருந்தா கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். நம்ம போகும்போது அவன் சலாம் சொல்லல, நாங்க போனா எனக்கு அவன் சலாம் சொல்ல மாட்டேன்டான், நீ இல்ல சொல்லணும். கம்ப்ளைண்ட் பண்ற அவன் சில ஆளுக்கு வந்து, நாங்க போனங்க, அவன் வீட்டு பக்கமா தான் போனேன், வாசல் நின்றுட்டு இருந்தான், அவன் எனக்கு சலாம் சொல்லல. நீ இல்லப்பா அவனுக்கு, நீ தானே அவனை கடந்து போற, நீ இல்ல அவனுக்கு சொல்ல. அவன் இடத்துல இருக்கிறான், அவன் இடத்துல அவன் இருக்கிறான், நிக்கிறவனா நின்றாலும் அவன் இடத்துல நிக்கிறான், உட்கார்ந்த மாதிரி தான் இது. அவன் இடத்துல இருக்கிறவன நீ கடந்து போய்விட்டு எனக்கு அவன் சலாம் சொல்லலன்னு கூட நீ சொல்லணும், பதில் சொல்லலாம், பதில் சொல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்ப அந்த மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாத்துக்கு வந்து ஒரு இலக்கணம் சொல்லி தர்றாங்க. அப்ப இந்த மாதிரி சலாம் சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த அளவுகளை வந்து மீறிடுவாங்க. மீறுவது சிறப்பு தானே, சிறப்புல போட்டி போடலாம்லங்க. சின்ன பிள்ளை வந்தால் இவ்வளவு முந்துவாங்க, அவன் தான் சொல்ல கடமைப்பட்டவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்கன்னு கேட்டா, அந்த போட்டி போட சொன்னாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைங்க தான் சொல்லணும். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கௌரவத்திலாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க தான் முந்துவாங்க. இது ரெண்டுலயுமே வந்துங்க, வர்றவருக்கு இருக்கிறவர் சொல்றது, சின்ன ஆளுக்கு பெரிய ஆளு சொல்றதெல்லாம் அவர்களுக்கு சிறப்பு என்ற அடிப்படையில் தான். ஆனால் இந்த சிறப்பை கொடுக்காமல் நீங்க போட்டியிட நினைத்தால் போட்டிடலாம். நான் வர்றேன், நான் தான் உங்களுக்கு சலாம் சொல்லணும், நீங்க முந்தி சொல்லலாம். போட்டி போட்டால் அவர்கள் சிறந்தவர்கள் ஆயிடுவார்கள். அப்ப நான் அப்பதான் நான் இன்னும் முந்திக்கிட்டு சலாம் சொல்ல ஆரம்பிப்பேன். அங்க வரும்போது சத்தப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவேன். உங்களை முந்த விடக்கூடாது. இந்த சலாத்துல வந்து அப்படி போட்டி போடணும். நீ முந்தி எவது சிறந்ததுன்னு சொல்லி கூட கூலி கிடைக்குங்க. ஒன்னு சிறந்ததுன்னு சொல்லிட்டா, இப்ப சின்னவர்கள் பெரியவருக்கு சொன்னா அவருக்கு உரிய கூலி கிடைக்கும். பெரியவர் சின்னவருக்கு சொன்னார்னு வைங்க, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூலி கூட கிடைக்கும், சிறப்பான காரியம் செஞ்சதுனால. இவருக்கு கடமையா இல்லாம இருந்தும் கூட இவர் இறங்கி போய் இவர் சொன்னார் பாருங்க அப்படின்னு சொல்லி சிறந்தவருங்கிற கூலி கிடைக்கும். அதனால சலாம்ல என்ன பண்ணணும்னு கேட்டா, போட்டி போடணும், போட்டி போட்டு சலாம் சொல்லணும். இது ஒரு முக்கியமான விஷயம். சலாத்துல நம்ம ஆரம்பிக்கணும். அது மாதிரி சலாத்துல வந்து போட்டி போடணும். இது போக ஆண்கள் பெண்கள் மத்தியில, ஆண்கள் பெண்களுக்கு சலாம் சொல்றது, பெண்கள் ஆண்களுக்கு சலாம் சொல்றது கூடுமா? தாராளமா கூடும். அதுக்கு வந்து இந்த முறை தான், அதாவது அவங்கள தேடி நம்ம போனா நம்ம தான் சொல்லணும், அவங்க நம்மளே தேடி வந்து அந்த இதுல ஆம்பளை தான் பொம்பளைக்கு சொல்லணும் என்றோ, பொம்பளை தான் ஆம்பளைக்கு சொல்லணும் என்றோ வித்தியாசம் கிடையாது. இதுல என்ன வித்தியாசம்?
ஆம்பளை பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறதுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க தான் சலாம் சொல்லணும். ஏன்னா நீங்க உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க நிக்கிறீங்க, நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க. இந்த அளவுகோல்ல தான் இருக்கே தவிர ஆம்பளைங்கிறதுனால ஆம்பளை தான் சலாம் சொல்லணும், ஃபர்ஸ்ட் பொம்பளை ரெண்டாவது தான் சொல்லணும், பொம்பளை தான் சொல்லணும், அவன் மட்டும் ஆம்பளை பதில் தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. ஆணு பெண்ணுக்கு என்று தனியானது கிடையாது. ஆனால் பெண்களுக்கு சலாம் சொல்லுதல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சகஜமாக இருந்தது. எந்த அளவுக்கு இருந்ததுன்னு கேட்டா, ஒரு சம்பவம் சொல்றதா இருந்தா சஹீஹுல் புகாரியில 6248வது ஹதீஸ். அதாவது அதுல சஹல் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு வைங்க, எங்களுக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்கும். என்னதுக்கு சந்தோஷம்? ஜும்மா தொழுகைக்காக இல்ல, அது தனி சந்தோஷம். வேற ஒரு காரணத்துக்காக சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, மதீனாவுல ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. மதீனாவுல ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் அந்த கீரை அதெல்லாம் பயிரிட்டு அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பறிச்சுக்கிட்டு வந்து அதை போட்டு ஒரு கஞ்சி மாதிரி ஒரு பதார்த்தம் மாதிரி தயார் பண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ற உங்களோட பழக்கம். அந்த உணவு பஞ்சத்துல அந்த காலத்துல, அந்த கஷ்டப்படுற காலத்துல வெள்ளிக்கிழமை அந்த அம்மாட்ட போய் நம்ம கஞ்சி சாப்பிடலாம், கீரை கஞ்சி குடிக்கலாங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவர் சொல்றாரு, சஹல் இப்னு சாத் சொல்றாரு, இந்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு சொன்னா ரொம்ப எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். எல்லாம் ஓடுவோம், தொழுது முடிச்ச உடனே போய் அந்த கஞ்சியை வாங்கி குடிக்கிறதுக்கு போறது. அதான் ஒரு பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு வாழ்க்கை நடத்தின சமுதாயம் தானே. அப்படி போகும்போது அவங்க சொல்றாங்க, தொழுது முடித்த உடனே பைதா சல்லைனல் ஜும்மா, ஜும்மா அதாவது கீரை கோதுமை எல்லாம் போட்டு, கீரையும் போட்டு கொஞ்சம் கோதுமையும் போட்டு, வேற அந்த காலத்துல என்ன ரிசர்வ் போட்டிருப்பாங்க அது நமக்கு தெரியல, இது போட்டு செஞ்ச அந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு போகும்பொழுது பைதா சல்லைனல் ஜும்மா, ஜும்மா தொழுது முடித்த உடனே இன்சரப்பனா நாங்கள் அந்த மூதாட்டியை போய் பார்த்து ஒன்னு சல்லிமு அலைஹா, அவருக்கு சலாம் சொல்லுவோம், போய் சலாம் அலைக்கும் போயிருவோம். அது பெண்ணுக்கு சலாம் சொல்றதுக்கு சொல்ல வர்றேன். இதுல வேற சட்டங்களுக்கு உள்ள ஹதீஸா இருந்தா கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் இந்த அம்மா கஞ்சி குடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி போய் அந்த கஞ்சி குடிக்க போகும்போது சலாம் அலைக்கும் நாங்க போவோம், அவர்கள் எங்களுக்கு பதில் சொல்லி கஞ்சை கொண்டாந்து வைப்பாங்க. இதனால எங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்தா இந்த சாப்பாட்டு பிரச்சனை, பகல் சாப்பாடு ஏதோ கிடைக்கும்ங்கிற வகையில எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி அடைவோம் என்று சஹல் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில 6248வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதனால இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிறாங்க. பெண்களுக்கு சொல்லக்கூடாது, பெண்களுடைய குரலை கேட்கக்கூடாது, இதெல்லாம் சட்டம் கிடையாது. குரல் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னா எந்த குரான்லயும் கிடையாது, எந்த ஹதீஸ்லயும் கிடையாது. சில பேர் அறியாமையின் காரணத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஃபிக்ஹ்ங்கிற பேர்ல பொம்பளை குரல் ஆம்பளை கேட்கறதா, சலாத்துக்கு தான் இது மத்த இளவெல்லாம் கேட்கறான், உட்காந்துட்டு பொம்பளை பாட்டு கேட்கறான், பொம்பளை நியூஸ் வாசிக்கிற உட்காந்து ரசிச்சு கேட்கிறாரு, சலாம் சொல்லக்கூடாது. பொம்பளை யார் இந்த பத்துவா கொடுக்கிறாரோ அவரே என்ன பண்றாரு, பொம்பளை நியூஸ் வாசிச்சா கேட்காம இருப்பாரா, பொம்பளை குரல் பஞ்ச வச்சு அடிச்சுக்கிறாரு, பொம்பளை குரல் கேட்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன செய்யறாரு, சலாத்துக்கு தான் தடை போடுவாரு. மற்றவர்கள்லாம் அவரு அது ஓகே தான், அவருக்கு கடத்தூர்ல போய் பேரம் பேசி வியாபாரம் வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலாம், சலாம் சொல்லக்கூடாது. பொம்பளை கடையில போய் அந்த குரலை வச்சுதான் வாங்கணும், பேசி அது வாங்கலாம், சலாமத்தையும் சொல்லக்கூடாது. சவுத்துல் மரத்து அவுரத்து, பெண்களுடைய குரல் அவுரத்து. இவங்க அரபில் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு எந்த ஹதீஸ்ல இருக்கு, எந்த ஹதீஸ்ல சவுத்துல் மரத்து அவுரத்து இருக்குது? ஒரு ஹதீஸுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அப்ப என்ன இருக்குன்னு கேட்டா, பெண்களுக்கு வலா தக்லான பில் கவுல் இருக்கு. பெண்கள் குலைந்து பேசக்கூடாது. ஆண்கள்கிட்ட பேசும்பொழுது கணவர்கிட்ட குலைந்து பேசலாம், கணவர் அல்லாத மற்றவங்கள்ட்ட பேசும்போது அந்த கொஞ்சிற மாதிரி, அந்த குலையிற மாதிரி, அப்படி ஆட்களை அடிச்சு வீழ்த்துற மாதிரி பேசக்கூடாது. சாதாரண அஸ்ஸலாமு அலைக்கும் பேசலாம், விளங்குதா? அந்த குலைந்து பேசாதீர்கள் என்ற வார்த்தையிலிருந்து பேசலான்னு விளங்குதுல. அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பேசாதீர்கள் என்று சொல்லாம வலா தக்லான பில் கவுல், சொல்லுல குலைவையும் மேற்கொள்ளாதீர்கள். அப்படி இருந்தால் யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவன் தப்பான எண்ணம் கொள்வான். இப்ப எத்துமா உள்ளதி ஃபீ கல்பிஹி மரதுன், யாரு இதயத்துல நோய் இருக்கிறதோ அவன் தவறான குரலை வச்சுக்கிட்டு வேற கணக்கு பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆம்பளை அப்படித்தான் இருக்கிறான், ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க. அதனால பேசுற அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும், அது அப்படி நீட்டி முளைக்கு ஒரு சைஸா அதுக்கு ஒரு ராகத்தை போட்டு அதுக்கு அந்த தோரணையில சொல்லக்கூடாது. அதான் தடை இருக்கே தவிர டோட்டலா குரலே தடை கிடையாது. அப்ப ஆண்கள் என்ன செய்யலாம், பெண்களுக்கு சலாம் சொல்லலாம், பெண்கள் ஆண்களுக்கு சலாம் சொல்லலாம். இது தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா சலாம் சொல்லி கூட அனுப்பலாம். சலாத்தை பொறுத்த வரைக்கும் சலாம் சொல்றது மட்டும் இல்ல, நம்ம ஒரு ஆள்கிட்ட அவர் சலாம் சொன்னாரு, இவர் சலாம் சொன்னாருன்னு சொல்லி அனுப்புறமே, இதெல்லாம் கூட என்ன செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சலாம் சொல்லி அனுப்புற வழக்கம் கூட இருந்துச்சு. எப்படி ஆயிஷா நாயோட இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிப்ரீல்
உனக்கு சலாம் சொல்றாரு. என்ன ஜிப்ரீல் ஆயிஷா நாய் பார்க்க இயலாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பார்க்க முடியும், வஹி வரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க ஆயிஷாவே, ஜிப்ரீல் உனக்கு சலாம் சொல்றாரு. ஆயிஷா நாய் பதில் சொல்லுவாங்க. அப்ப ஜிப்ரீல் வந்து நேரடியா சொல்லாம சொல்லி விடுறாருல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அந்த சலாத்தை சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி வந்து சலாத்தை சொல்லி அனுப்புறதுக்கு கூட மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களில் நாம் என்ன செய்யணும், கூடுதலாக கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது இது போக கடைசியா உள்ள ஒரு விஷயம், இந்த பிறர் நல வேற டாபிக் போக போறோம். பிறநலம் நாடுவதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அடுத்தவருடைய ரகசியங்களை வீடுகள்ல போய் பர்மிஷன் இல்லாம நுழைகிறது. இது ரொம்ப கடுமையான குற்றமாக இஸ்லாம் வந்து கருதுகிறது. ஒரு வீட்டுக்கு போறோமா, கதவு சாத்தியே இருக்கட்டும், திறந்தே கிடக்கட்டும், உள்ள போக கூடாது. என்ன செய்யணும், அனுமதி கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும், வரலாமா, உள்ள வரலாமா, நான் இவ்வளவு நேரம் வந்திருக்கிறேன், உள்ள வரலாமா, இல்ல இப்ப உள்ள வராதீங்க, அப்புறமேல வாங்கன்னா போயிடணும். அப்ப அந்த மாதிரியாக அது ஒரு வருத்தப்படலாம் கூடாது. ஏன்னா அதான் கரெக்டான இஸ்லாமிய நிலைப்பாடு. அவர் எந்த நிலையில இருப்பாங்க, எத்தனை சூழ்நிலைகள் இருக்கும். அதனால வந்துகிட்டு ஒரு இடத்துக்கு போறான்னா அனுமதி வாங்கிட்டு தான் போகணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சூரத்து நூறுல குர்ஆன்ல இது அல்லாஹ் தெளிவா கட்டளையிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கையாளர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாமல் வேறு வீடுகளில் நீங்கள் நுழைவதாக இருந்தால் ஹத்தா தஸ்தனிசு, அனுமதி வாங்காத வரை உள்ளே நுழையாதீர்கள். ஒத்து சல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லாத வரைக்கும், சலாம் சொல்லி அந்த அனுமதியும் வரணுமான்னு சலாம் சொல்லிட்டு தான் கேட்கணும். சலாம் சொல்லி அனுமதி கேட்காமல் இன்னொருவருடைய வீட்டில் நீங்கள் நுழைந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. லாலிக்கும் ஹைருல் லக்கும், இதுதான் உங்களுக்கு நல்லது. எந்த வீட்டுக்கு போனாலும் சரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்காம நீங்கள் உள்ளே போகவே கூடாது. இதுதான் ஹைருல் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். அது வந்து நீங்கள் இதான் உங்களுக்கு சிறந்தது. இப்ப இல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், வீட்டுல ஒத்தரையுமே காணா, திறந்து வச்சுட்டு எங்க வெளியிலே போயிட்டாங்க, வீடு திறந்து கிடக்கிறது, அப்படி இருக்குமே. ஆனால் பலா ததுகுலுஹா, நுழைந்து விட ஆளுதான் இல்லையே, நுழைந்து விடாதீர்கள். ஹத்தா யூதன் நடக்கும், உங்களுக்கு அனுமதி கிடைக்காத வரைக்கும் திறந்து கிடக்கிற வீடா இருந்தாலும் உள்ளே நீங்கள் போகக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஒயின் கீழக்கு முறிஞ்சு, திரும்பி போய் விடுங்கள், இப்ப வர வேண்டாம், வேலையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுமையானால் திரும்பி வந்து விடுங்க. ஹூ அஸ்காலக்கும், அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமான. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எப்படி அழகான மார்க்கம்னு பாருங்க. போறோம், அவங்க வந்து முக்கியமான அலுவலில் இருப்பாரு, அல்ல வேலையா இருப்பாரு, அல்ல பெண்ணு மட்டும் தனியா இருப்பாங்க. நீங்க போய் உங்களை உட்கார வச்ச பித்தனா வரும். நீங்க போறீங்க, இல்ல வீட்டுல ஆளு, நீங்க அப்புறம் வாங்க, வீட்டுல ஆம்பளை இல்ல, நீங்க அப்புறம் வாங்க, வந்து ஒண்ணு திரும்பிடணும். திரும்பி விடுங்கள். ஹூ அஸ்காலக்கும், இதுதான் உங்களுக்கு வந்து சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்து நூறுல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரியான முறையில அனுமதி வாங்குதல் என்பதை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், ரொம்ப கவனமா கடைபிடிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல இருக்கும்போது ஒரு ஆள் என்ன பண்றாருன்னா, வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு துணி கதவுலாம் கிடையாது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு, ஒரு திரை தான் கிடக்கும், ஒரு திரை தான் தொங்குமே தவிர பெரிய டோர்லாம் கிடையாது, குடிசை தானே, குடிசை ஒரு திரை சாக்குமா படுதா கிடக்கும். இவர் இப்படி எட்டி பார்க்கிறாரு, தலையை விட்டுட்டு. ஒரு ஆளு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல போய் தலையை விட்டு எட்டி பார்க்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. எட்டி பார்த்தோன்னே புகாரில 6241 ஹதீஸ்ல பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ இந்த எட்டி பார்த்ததுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னு வையி, ஈட்டி எடுத்து உன் கண்ணை தோண்டி இருப்பேன் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்குப்பா அந்த அனுமதி வாங்கணும்னு சொன்னதே வந்து காலை உள்ள வைக்கிறதுக்கு இல்லப்பா, பார்வைக்கு ஆத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இன்னமா ஜுஇலல் இஸ்திதானு மின் அஜலில் பஸர், அனுமதி வாங்கணும்னு சொன்னது எதுக்கு தெரியுமா, இந்த கண்ணுக்கு தான்ப்பா அனுமதி, உடம்புக்கு இல்ல. நீ வந்து நான் உடம்பு வெளியே அன்னைக்கு தலையத்தானே விட்டு பார்த்தேன், கண்ணில் எட்டி தானே பார்த்தேன், எட்டி பார்த்தது ஒண்ணுதான், உள்ளுக்கு போறது ஒண்ணுதான். அனுமதி வாங்க சொன்னது அந்த கண்ணு குருடனா இருந்தா தான் அனுமதி வாங்க வேண்டியது இல்லை. அதே வழங்க அந்த ஹதீஸ்ல இருந்த குருடனா இருந்தா அவன் அனுமதி வாங்க போல அவன் குற்றவாளி எதுவும் பார்க்கலாம, அந்த வீட்டுடைய ரகசியங்களா போக்குவரத்து எதுவும் தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த அனுமதி வாங்கணுங்கிற சட்டம் ஏன் வந்து தெரியுமா, மின் அஜலில் பஸர், பார்வைனாலதான் அந்த அனுமதி. நீ எட்டி பார்த்து விட்டிய, எட்டி பார்க்கறது உள்ள அத்துமே நுழையிறது தானே. அப்ப நம்ம எட்டி பார்க்கறது எல்லாத்தையும் இருக்கா இல்லையா, நமக்கு எல்லாருமே என்ன செய்யறான், என்ன செய்ய எட்டி பார்க்கறது இருக்கா இல்லையா. இது என்ன எட்டி பார்க்கிற வழக்கம், ஜன்னல்ல எட்டி பார்க்கறது, சாவி துவாரத்துல எட்டி பார்க்கறது, இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே இந்த சைத்தான இருக்கிறான். எட்டி பார்க்க கூடாது. இன்னொருத்தருடைய ரகசியங்கள்ல போய் நுழைகிறதுங்கிறது பெரிய பாவம். இன்னும் சொல்ல போனா ஒரு தடவை அபு சயீதுல் குத்ரி சொல்றாங்க, அப்ப நான் இருக்கும் பொழுது அபு மூசா வந்தார். அபு மூசா சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு.
உமருல் இல்லாம போய் பார்க்க போறாருங்க. போனா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு. உமருல் இல்லாம வேலை இருந்துப்பாங்க போல இருக்கு, பதில் வரல. மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு, பதில் வரல. மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறாரு, பதில் வரல. இவர் அபூ மூஸா வெறும் திரும்பிட்டாரு. பிறகு இவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவர் சொல்றாங்க, அபூ மூஸா வந்தாரு, அவரு போயிட்டாரு வந்துட்டு அப்படின்னு சொல்லி உமருல் இல்லான்னு சொல்றாங்க. உடனே அவர் கூட்டிட்டு வா அப்படின்ட்டாங்க. ஏன் இப்ப வந்தீங்களா, வந்தா உள்ள வர வேண்டியானா, கேட்டு வர வேண்டியானா, எப்படி நீ போன அப்படிங்கிறாங்க. அப்ப அபூ மூஸா சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்க்காக நான் போயிட்டேன். என்ன ஹதீஸ்? ஒரு இடத்தில் 3 தடவை நீங்கள் ஸலாத் சொல்லுங்க. 3 தடவை பதில் வரலன்னு சொன்னா திரும்பிடணும். 3 தடவை பதில் வரணும் போட்டு கட்ட போட்டு உடனே கொட்டச்சி பதில் சொல்லக்கூடாது. பதில் சொல்லாம ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து வர விரும்பல, ஏதோ காரணம் இருக்கு, அடிச்சு ஒட்டச்சி தட்டத்தை தட்டி ஜன்னல குத்தி அதை குத்தி இதெல்லாம் செய்யக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வேண்டியது, பதில் இல்லையா இன்னொரு அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் இல்லையா இன்னொரு அஸ்ஸலாமு அலைக்கும், முடிஞ்சு வச்சு கதை. அது மாதிரி வந்து திரும்பிட்டார் அவரு. உமர் வந்து இந்த ஹதீஸை கேள்விப்படல. இது இந்த சாட்சி நிப்பாட்டல அவன் தொலைச்சு போடுவேன். இப்படி எங்க இருக்காது? ரசூலுல்லாஹ் எப்ப சொன்னாங்க? நீ சொன்னதுக்கு சாட்சியை கொண்டு வந்துட்டாரு, அக்கிமலையில் பையனான்ட்டாரு, ஆதாரத்தை கொண்டு வந்துட்டாரு. உடனே இவர் போய் அபூ மூஸா போய் பலத்தையும் கேட்கிறாரு, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? நான் இல்ல, நீ இல்ல, எல்லாரும். கடைசியில் அபூ சயீதுல் குத்ரி நிற்கிறாரு, ஆமா ரசூலுல்லாஹ் நானே கேட்டிருக்கேன் சொல்லி கூட்டு வந்து உமர் இல்ல நிரூபிக்கிறாங்க. ஆமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் கேட்டிருக்கேன், அதை 3 தடவை தான் சொல்லணும், 3 தடவை இல்லன்னா பதில் சொல்ல திரும்பி தான் போகணும், நீங்க அவரை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாருங்கிற இந்த ஹதீஸை வந்து புகாரியில 6245வது பெரிய சம்பவம். இது 6245வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, பிறர் நலன்ல வந்து இந்த எட்டி பார்க்கிற விளையாட்டு கூடாது. எந்த ஒரு தனி மனிதனுக்கு ரகசியம் இருக்கிறது, ஒரு தனி இயக்கத்துக்கு ரகசியம் இருக்கிறது, தனி ஒரு நாட்டுக்கு ரகசியம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து இப்ப சேட்டலைட் விட்டு அமெரிக்கா எட்டி பார்க்கறான்னு, இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் பயங்கர குற்றம். இந்தியாவில் உள்ள எட்டி பார்க்கறாங்க, ஹெலிகாப்டர் விட்டு எட்டி பார்க்கறான், இந்தியாவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறான் பார்க்கறான். இதெல்லாம் அயோக்கியத்தனம். தனி நபருக்கு ரகசியங்களை எப்படி பேணப்படணுமோ அது மாதிரி ஒரு வீட்டுடைய ரகசியம், ஒரு நிறுவனத்துடைய ரகசியம் எல்லாம் அவர் ரகசியம் வச்சிருந்தாலும் ரகசியம் தான். அந்த உரிமை எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது என்று சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாமிய மார்க்கம். அதனால பிறர் நலன்ல இந்த அற்பமான விஷயங்களை எல்லாம் கூட இஸ்லாம் தலையிட்டு நமக்கு ஒரு வழிகாட்டுதலை தருகிறது. இது ஈமானுடைய கிளை. இதுல சொல்லாத இன்னும் சில விஷயங்கள் இருக்குமானாலும் நீங்க என்ன அளவுகள் வச்சுக்கிறேன்னு, இதுல பிறர் நலன் பாதிக்குமான்னு பார்க்கணும். ஒவ்வொன்றை இதுல நமக்கும் நல்லா தான் தெரியுது, அவனுக்கு பாதிக்கும்ல விட்டுறணும், இது அவனுக்கு கேடுல விட்டுறணும். அப்ப அந்த மாதிரியான அளவுகளை கொண்டு நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ் ஏனைய கிளைகளை நாளைக்கு பார்ப்போம்.